ஓம் சாந்தி. இரண்டாவது மகா யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய அந்த படையில ஒரு யூத், ஒரு இளம் படை வீரன் அங்க வந்து சேர்றாரு. புதுசா மிலிட்ரியில சேர்றதுக்காக அவர் வராரு. அங்க உள்ள ஆபீசர் கூட அவர் சந்திக்கிறாரு. ஆபீசர்ஸ் எல்லாம் மீட் பண்றாரு. ஆபீசர்ஸ் வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க, அவர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாரு. அதாவது இது வந்து நேவி மிலிட்ரி, கப்பல் படை. அவங்க கேட்குறாங்க, நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இது மாதிரி ஒர்க் பண்ணிருக்கிறியா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆஃபீஸர். அந்த யூத் வந்து சொல்றாரு, ஐ ஆம் கூகுள் மேக்கர். ஆஃபீஸர் வந்து இந்த வார்த்தையை ஒரு பொழுதும் கேட்டதே கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் பயமா இருந்தது. ஒருவேளை எனக்கு தெரியாது, கூகுள் தெரியாது அப்படின்னா, அப்ப நான் எனக்கு தெரியாதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை இந்த கப்பல் படையினுடைய ஏதாவது ஒரு எந்திரமா இருக்கலாம். ஒருவேளை அது எனக்கு அதை பத்தி தெரியாம இருந்தா அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு கூகுள் கூட எனக்கு தெரியல அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஓ கூகுளா, நீ ஒண்ணு பண்ணு, இந்த கப்பலினுடைய கேப்டன் இருக்காரு, அவரை போய் பாரு. ஏன்னா அதெல்லாம் அவர் தான் பாக்குறாரு, கூகுள் எல்லாம் அவர் தான் பாக்குறாரு. இந்த டிபார்ட்மெண்ட் அவருக்கு சொந்தமானது, நீ அவரை போய் பாருப்பா அப்படின்ட்டு அனுப்பிடுறாரு. அந்த இளைஞன் வந்து அந்த கேப்டன் போறாரு. அவ கேப்டன் கேக்குறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, நான் கூகுள் பண்றேன் அப்படிங்கிறாரு, அதை உருவாக்குவேன் அப்படிங்கிறாரு. கேப்டன் வந்து யோசிக்கிறாரு, கூகுள்னா என்ன, ஆனாலும் சார் அனுப்பியிருக்காரு, சாருக்கு அப்ப தெரியும், ஆனா எனக்கு தெரியல அப்படின்னா, இத்தனை வருஷமா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு கூகுள் கூட தெரியல அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்னை பத்தி. அதனால அவர் சொல்றாரு, அச்சா கூகுளா, மார்க்கெட்ல கிடைக்குது அதுதானே. அந்த யூத் சொல்றாரு, இளைஞன், இல்ல நான் ஒரு விசேஷமான கூகுள் பண்றேன், நீங்க பார்த்தது மாதிரி கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரியும் கிடையாது. கேப்டன் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு, கூகுள்னா என்னதான் கதை அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் இந்த வார்த்தையை ஒரு பொழுதும் கேட்டதே கிடையாது. எனக்கு தெரியலங்கிறத நான் எப்படி ஊருக்கு முன்னாடி சொல்றது, மத்தவங்க முன்னாடி எனக்கு தெரியாது அப்படிங்கறத நான் எப்படி சொல்ல முடியும். பிரம்மச்சரியம்னா என்ன, பவித்திரதா அப்படின்னா என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியமே இல்லை. எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க, அப்ப எல்லாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஆனா யாருக்குமே தெரியல. அந்த கேப்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த கப்பலினுடைய இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட போ. கூகுள் வந்து அவரு தான் பாக்குறாரு. அவன் இன்ஜினியர்கிட்ட போறாரு. அந்த இன்ஜினியர் கேக்குறாரு, வாட் டு யூ டூ. இவர் சொல்றாரு, ஐ ஆம் கூகுள் மேக்கர். இன்ஜினியர் யோசிக்கிறாரு, என்னை விட பெரிய சீனியர் ஆபீசர்ஸ் இங்க அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கூகுள்னா என்ன அப்படின்னு. ஒருவேளை அந்த யூத் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு எந்திரமா இருக்கலாம், புது சேனையினுடைய புது எந்திரமா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாம இருக்கு. உடனே அவர் சொல்றாரு, அச்சா கூகுள் தானே, சாதாரணமான கூகுள் பண்றியா இல்ல விசேஷமா ஏதாவது பண்றியா. அந்த யூத் சொல்றாரு, இளைஞன் சொல்றாரு, நான் ஒரு டிஃபரெண்டான புதுமையான கூகுள் பண்ணுவேன். இன்ஜினியர் கேக்குறாரு, உனக்கு கூகுள் பண்றதுக்கு எத்தனை நாள் வேணும். அந்த யூத் சொல்றாரு, 3 நாள் எனக்கு போதும். என்னென்னலாம் உனக்கு வேணும், அந்த எல்லா பொருளும் ஆக்சுவலி என்கிட்ட இருக்கு, ஏன்னா நாங்க எப்பவுமே அதை பண்ணிட்டு இருக்கோம். கூகுள் உள்ளுக்குள்ள அவருக்கு தாட் ஓடுது, ஆமா இது என்னது கூகுள்னா என்னன்னே தெரியல. அவங்க அந்த யூத் சொல்றாரு, இளைஞன் சொல்றாரு, எனக்கு ஒரு ரூம் வேணும், ஏன்னா இது ரொம்ப சீக்ரெட், நான் அதை உள்ள பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள இருந்து பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் டின், அந்த கொஞ்சம் கல்லு எல்லாம் எனக்கு வேணும், கொஞ்சம் டப்பா வேணும், கொஞ்சம் கல்லு வேணும். உடனே எல்லாம் அவருக்கு கொடுத்துட்றாங்க. அவர் ரூமை பூட்டிட்டு உள்ள இருந்துடுறாரு. உள்ளுக்குள்ள இருந்து டப்னு எதையோ உடைக்கிறது, ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்குது. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, இது என்னதான் பொருள், என்னதான் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பையன். ஆபீசர்ஸ் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா, கூகுள் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா யாருக்குமே தெரியாது அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. எல்லாருக்கும் தூக்கமே இல்லாம போயிருது, தூக்கம் வரமாட்டேங்குது, யாருக்குமே தைரியம் இல்லை போய் கேட்கறதுக்கு. கூகுள்னா என்னன்னு கேட்கறதுக்கு தைரியமே இல்லை. இது என்ன பொருள், எதுக்காக இது யூஸ் ஆகுது, இந்த இடத்துல யூஸ் ஆகுது, எப்படி இதை உருவாக்குறாங்க, ஒண்ணுமே கேட்கறதுக்கு தைரியம் யாருக்கும் இல்லை. 3 நாள் முடிஞ்சிருச்சு. அப்ப அவங்களுக்கு இன்னும் மனசு அடிக்குது,
இன்ஜினியர் வராரு, என்ன ஆச்சு கேக்குறாரு, கூகுள் ரெடியா? அந்த இளைஞன் சொல்றாரு, லாஸ்ட் 5 minutes, லாஸ்ட் பினிஷிங். அவங்களுக்கு மனசு இன்னும் அடிச்சுக்குது, டப் டப் இதயம் துடிக்குது. இந்த கூகுள்லாம் என்ன, அது எதுக்கு எப்படி இருக்கும்? 3 நாளா இவர் உள்ள இருந்து டப் டப்பு டப்புன்னு எதோ அடிச்சுட்டு உடச்சிட்டு எடுத்திருக்காரு. நமக்கு தெரியல அது என்ன அப்படின்னு, நம்ம தெரியாமலே இருந்திருக்கிறோம் இத்தனை வருஷமா. நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், இப்போ வளைய ஆளுதான், நான் எத்தனை வருஷமா அங்கேயே இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு பொருள் மேல எனக்கு தெரியாது அப்படின்னு நான் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ ஒரு முட்டாள்தனம் அது. அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. அந்த இளைஞர் கதவை திறக்கிறாரு, அப்புறம் வெளியே வராரு. அவருடைய கைகளை ஏதோ பொருள் இருக்கு, அதை பின்னாடி மறைச்சு வச்சிருக்கிறாரு. அப்புறம் கையில் எடுக்கிறாரு. அது ஒரு டப்பா, ஒரு டின்னு. அதை நல்லா அடின்னு அடிச்சு சப்பி வச்சிருக்காங்க. மனிதர்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க, இது என்ன? இதுதான் கூகுள். இதுதான் அவர் அந்த இளைஞன் சொல்றாரு, இதுதான் கூகுள். சிலர் தைரியப்போதோட கேக்குறாங்க, இது எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன யூஸ் இதனால? வாங்க என் பின்னாடி. அந்த இளைஞன் சொல்றாரு, வாங்க என் பின்னாடி வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கடற்கரையோரத்துல அந்த கூகுள் எடுத்துட்டு போறாரு. தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த கூகுள கடல்ல அந்த டின், அந்த டப்பாவை தூக்கி போடுறாரு. அந்த டின், அந்த டப்பா, அந்த தகர டப்பா அங்க கடல்ல மூழ்குது. உள்ள இருந்து சப்தம் வருது, கூகுள். இதுதான் கூகுள். கடைசியா சப்தம் கேக்குது, அது கூகுள்னு சொல்லுது. அவ்வளவுதான். சப்தம் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம விஷயம் தெரியும். ஆனாலும் நம்ம ஒரு அஞ்ஞானி அப்படிங்கறது நம்ம எப்படி வெளியில சொல்றது மத்தவங்களுக்கு? எனக்கு தெரியாதுங்கிறது மத்தவங்களுக்கு நான் எப்படி சொல்றது? பவித்ரதா, பிரம்மச்சரியம், இச்சை, ஆசைகள், விகாரம், நிர்விகாரி தன்மை எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். முரளியில நம்ம கேட்டிருக்கிறோம், ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் நம்ம. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, உண்மையான சொரூபம் என்ன, உண்மையிலே இதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? நான் தாரணை பண்ணிட்டேன். ஆனா நம்மளுடைய ஸ்திதி கூட அந்த கப்பலில் இருந்த அந்த இன்ஜினியர், அந்த மிலிட்டரிக்காரங்க போல இருக்கு, கேப்டன் போல இருக்காங்க, நம்மளும் இருக்கிறோம். ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறது நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல அந்த அர்த்தங்கள் தங்கி இருக்கு. நம்ம கிட்ட இல்ல அந்த அர்த்தங்கள். நம்ம வெறும் வாயில தான் சொல்லிட்டு இருக்கோம், நான் பரம பவித்ர ஆத்மா. ஆனால் அந்த காமம் ஏதோ ஒரு ரூபத்துல, நம்மளுக்குள்ள சூட்சும ரூபத்துல நம்மளை அலக்கழிச்சிட்டு இருக்குது. என்னுடைய அஞ்ஞானத்தை நான் ஸ்வீகாரம் செய்து கொள்ளும் சக்தி எனக்குள் இருக்கிறதா? இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் இதுவரை என்ன தெரிஞ்சிருந்தனோ, இதுவரை என்ன ஏத்துக்கிட்டு இருந்தனோ, அது அனைத்தும் சத்தியத்திற்கு இருந்து மிகவும் தூரமானது அப்படிங்கறத நான் ஏற்றுக்கொள்ள தயாரா? நம்மளுடைய புரிதல் இப்போ வரைக்கும் குழந்தைத்தனமாக தான் இருக்குது. நம்ம சத்தியத்தின் சம்பூர்ண சுரூபத்தை நம்மளால பார்க்க முடியுமா? இந்த மார்க்கத்தில் சென்று கொண்டிருந்து நான் அதில் நிறுத்திவிட்டு திரும்பி வருவதற்கான சாமர்த்தியம் எனக்குள் உள்ளதா? நம்ம இப்படி நினைச்சிட்டு இருக்கோம், நான் பிராமணன் ஆகிவிட்டேன், பரமாத்மாவனுடைய மகா வாக்கியங்களை நேரடியாக கேட்கும் பாக்கியம் பெற்றவனாகிவிட்டேன், அவருடைய வாக்கியத்தை கேட்டுவிட்டேன். இந்த வாழ்க்கையில் வேற என்ன வேண்டும் எனக்கு? இந்த வாழ்க்கை தூய்மையாக பாவனமாக ஆகிவிட்டது, தன்யனாகிவிட்டேன். ஆனாலும் என்னுடைய மனசுல, கனவுல இந்த மகா விரதத்தினுடைய கண்டனம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதா? எப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, ஆம், இந்த கேள்விக்கான பதில் ஆம் என்று இருந்தால், ஆமாம் எனக்கு காம விகாரத்தின் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது அப்படின்னு நான் எப்ப ஏற்றுக்கிறேனோ அப்பொழுதுதான் அடுத்த முன்னேற்றத்தினுடைய பாதை திறக்கும். நான் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய படிச்சிருக்கிறேன், அனுபவங்களும் நிறைய பண்ணியாச்சு. ஆனால் வேற ஏதோ பாக்கி இருக்கிறது. வாழ்க்கையின் நிறைய கேள்விகள்ல நம்மளுடைய ஆழ்மனம் அங்கே தள்ளாடி கொண்டிருக்கின்றது. என்னெல்லாம் பதில் கிடைக்குதோ அந்த பதில்ல இருந்து இன்னும் 100 கேள்விகள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றது. அடுத்த உதாரணம், இந்த ஒரு உதாரணம் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது மிமாசா அப்படிங்கிற அந்த ஸ்தாபனையாளர் ஜெமினிங்கிறவர் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில இதை இந்த பாயிண்ட் நோட் பண்ணியிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்குது. அவர் எப்போ யூத்தா இருந்தாரோ தன்னுடைய குரு வேத வாசத்திட்ட அவர் படிச்சுட்டு இருந்தாரு.
பிரவச்சன் அவருடைய ஸ்பீச் வந்து பிரவச்சன் வந்து பவித்ரதாவினுடைய விஷயத்தை பத்தி போயிட்டு இருந்தது, தூய்மையினுடைய விஷயத்தை பத்தி போயிட்டு இருந்தது. அந்த வேதவியாசர் அதுல வந்து சொல்லிட்டு இருக்காரு, பிரம்மச்சாரி அப்படின்னா அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், கொஞ்சமாவது ஏமாந்தீங்க அப்படின்னா கீழே தான் விழ வேண்டியது இருக்கும். அதனால நம்மளுடைய குழுவிலே இருக்கணும், அந்த பிரம்மச்சாரிகளுடைய குழு கூட சதா இணைந்து இருக்கணும். இந்த குழு அப்படிங்கிறது ஒரு கோட்டை, இந்த கோட்டையில பாவம் விகர்மம் நடக்காது. ஜாமினிங்கிறவரு யூத்தா இருந்தாரு, தபஸ்வியா இருந்தாரு, ஓஜஸ்வியா இருந்தாரு, சன்னியமியா இருந்தாரு, வித்ராத்தா இருந்தாரு. அவர் சொல்றாரு, நான் காமத்தை வென்றவனாவேன், காம் ஜீத். மாயாவனுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் எனக்கு மேல அசராகாது, என்னை தீண்ட இயலாது, மாயை என்னை அசைக்க இயலாது. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் தனியாகவே தபஸ்யா செய்ய வேண்டும், யாரும் எனக்கு அவசியம் இல்லை, என் கூட யாரும் வந்து தபஸ்யா பண்ணணும் எனக்கு தேவையே இல்லை. குரு சொல்றாரு வேதவியாசர், சரி ஓகே. அடுத்த நாள் வேதவியாசர் வந்து சொல்றாரு, நான் வந்து 3 மாசத்துக்காக வாரணாசி போறேன், நீ தனியாவே தான் இருக்கணும், அதனால ஆசிரமத்தை பாத்துக்கோ. அடுத்த நாள் குரு கிளம்பி போயிட்டாரு. ஜெமினி தனியா இருக்கிறாரு, தபஸ்யாவில மகான்ல இருக்காரு, மூழ்கி இருக்கிறார். தியாகி, தேஜஸ்வி, தபஸ்வி, ஓஜஸ்வி. அவருக்காக அந்த உலகம் மண்ணாலானது, மிட்டி, பொய்யானது. சாயங்கால நேரம் ஆகுது, திடீர்னு அவருடைய அந்த சீதோஷ்ண நிலை எல்லாம் மாறுது, அது மழை வருது, மழை பெய்யுது. அவர் வந்து தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி போகிறதுக்காக அவர் கிளம்புறாரு. அப்ப பாக்குறாரு அங்க ஒரு பெண் இருக்காங்க, ஒரு அபலை நாரிய இருக்கிறாங்க, அபலை பெண், ஒரு யங்கான ஒரு பெண். அவங்க மலையில நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் ரொம்ப உருகிறாரு. அவர் வந்து கருணை வருது அவருக்கு, அவருடைய மனசுல கருணை நிரம்பிடுது. எந்த ஆத்மா இது, இந்த ஆத்மா நின்றுட்டு இருக்கே, இது எந்த ஆத்மா? அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு, தேவி உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து தங்கறதுக்கு இடம் வேணும், ஆனா எனக்கு தெரியும் நீங்க பிரம்மச்சாரி, உங்ககிட்ட வந்து குடிசை இருக்கும், ஆனா நாங்க வர முடியாது, ஏன்னா நீங்க பிரம்மச்சாரி சன்னியாசி. ஜெமினி சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாதீர்கள் தேவி தாயே, நான் இந்திரியங்களை வென்றவனாவேன், இந்த உலகத்தின் மாயைகளிலிருந்து நான் விடுபட்டவனாவேன், நீங்கள் என்னுடைய ஆசிரமத்தில் என்னுடைய குடிசையில் வந்து தங்கிக் கொள்ளலாம். அந்த பெண் வந்து அவங்க ஆசிரமம் போறாங்க, அந்த குடிசையில தங்குறாங்க. அந்த ஜெமினி வந்து வெளியில படுத்துக்கிறாரு. ராத்திரி இருட்டா இருக்குது, நல்ல மழை பெய்யுது வேகமா, டீப் சைலன்ஸ். அந்த நேரத்துல அந்த வளையல்கள் குலுங்கக்கூடிய சத்தம் கேக்குது, கால் கொலுசு சப்தம் கேக்குது. ஜெமினி முழிச்சிடுறாரு, தூக்கம் வரல அவருக்கு, மனசுல குழப்பங்கள் ஏற்படுது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சப்தம் எல்லாம் கேட்கிறாரு, அதுவும் ராத்திரி தனியா. கதவை தட்டுறாரு, அவ சொல்றாரு, ரொம்ப குளிரா இருக்குது, நான் உள்ள வந்து தூங்குறேன் அப்படிங்கிறாரு. அந்த பெண்ணும் அங்க இருக்காங்க, ஜெமினியும் இருக்கிறாரு. ஜெமினி தூங்கிடுறாரு. மறுபடியும் அவருக்கு கண்ணு முழிக்குது. விசித்திரமான ஒரு மனசுல ஒரு குழப்பம். அவர் இந்த விஷயத்த, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அனுபவம் வாழ்க்கையில அவர் அனுபவம் பண்ணதே இல்லை. கொஞ்ச நேரத்துல அந்த பெண் பக்கத்துல போயிடுறாரு, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்புறம் கொஞ்ச நேரத்துல பேசிக்கிட்டே அவங்களுடைய கையை தன்னுடைய கையில பிடிச்சுக்கிறாரு. எப்போ அந்த பெண்ணோட கைய வந்து பிடிச்சுக்கிறாரோ உடனே வியாசர் அங்க வந்து பிரகட் ஆகிறாரு. சொல்றாரு, எங்க போச்சு உன்னுடைய பிரம்மச்சரியம் ஜெமினி அப்படிங்கிறாரு. போச்சு கதை. ஆசைகள், அந்த விகாரங்கள் மிகவும் சூட்சுமமானவை. அதனுடைய சுபாவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து முக்தி அடைவதற்கான மார்க்கத்தை புரிந்து கொண்டு, அதிலிருந்து முக்தி அடைவதற்கான மார்க்கம் என்ன, அதிலிருந்து முக்தி அடைவதற்கான மார்க்கம் புரிதல், புரிந்து கொள்வது. உலகத்தினுடைய மனிதர்கள் இதுவரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாமே சப்மர்ஷன், அதாவது அடக்கி வைத்துக் கொண்டார்கள், கட்டுப்படுத்தி கொண்டார்கள், வெற்றி அடையவில்லை. இந்த சப்ரஷன், இந்த அழுத்தம், இதுதான் மனிதனை அலைகழித்தது. அந்த மாதிரியான ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு போல, கண்ணாமூச்சி விளையாட்டை உருவாக்கி வைத்துள்ளது இந்த விகாரம், இந்த காம விகாரம். அதனால துவாபரகத்திலிருந்து நம்ம இப்ப வரைக்கும் நம்மளை அலைகழிச்சிட்டு இருக்கு. சாகார மகா வாக்கியம், நான் பதீதர்களை பாவனமாக்க வந்திருக்கிறேன். கோபப்படுறவங்கள பதீதமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. யாரு காமியா இருக்கிறாங்களோ அவங்களதான் பதீதமானவர்கள், தூய்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். கோபப்படுறவங்களுக்காக சொல்றது கிடையாது. கோபப்படுறவங்களுக்கு
இதை பார்த்தோம். இந்த பதீதம் அப்படிங்கிற வார்த்தை செட் ஆகாது. கோபத்துக்காக சொல்ல மாட்டாங்க, பேர் ரூபத்துல அது நம்மளை மாட்ட வைக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. காமத்திற்காகத்தான் சொல்லப்படுகிறது பெயர் ரூபத்தில் நம்மளை மாற்றி வைக்கக்கூடியது என்று. கோபத்திற்காக சொல்லப்படுவதில்லை. முகத்தை கருப்பாக்கி விட்டாய், 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டாய் அப்படின்னு கோபத்துக்காக சொல்ல மாட்டாங்க. ரசாதாளத்துல நம்ம கீழே பாதாளத்துல விழுந்துட்டோம், நம்ம எலும்புகள் எல்லாம் உடைஞ்சு போகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் காமத்திற்காகத்தான் சொல்லப்படுகிறது. இன்று இந்த காம விகாரம் நம்மை மற்றும் அனைத்து மனித ஆத்மாக்களையும் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டில் மாட்ட வைத்துள்ளது. இதிலிருந்து எப்படி சம்பூர்ணமாக முக்தி அடைவது, எந்த மாதிரியான எந்த மாதிரியான மார்க்கத்தை பகவான் சொல்லியிருக்கிறார், அதை நம்ம பார்க்கலாம். அதாவது 4 ஸ்டெப்ஸ். ஒன்று கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாடு. 2வது கன்சர்வ், பாதுகாப்பு. டைவர்ட், திசையை மாற்றுவது. 4வது சப்ளிமெண்ட், பவித்ரகரன், உதாத்தீகரன். ஒரு சக்திசாலியான ஒரு ஊர்ஜா இந்த உடல்ல ஓடிட்டு இருக்குது. இந்த ஊர்ஜாவை, அந்த சக்தியை நீங்கள் ரூபமாக மாற்றினீர்கள். ஒருவேளை இந்த சக்தியை நீங்கள் வசமாக்கினீர்கள். கண்ட்ரோல் பண்றீங்க, கன்சர்ன் பண்றீங்க, டைவர்ட் பண்றீங்க, சப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு சக்தி கீழ் நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த சக்தியானது மேல் நோக்கி பாய ஆரம்பிக்கும். சக்தியின் அந்த ஊர்ஜாவானது சக்தியின் ரூபத்தை தாரணை செய்யும். அப்புறம் அந்த தேஜஸ், அந்த பிரகாசம் வந்துவிடும் உங்களுடைய பவித்திரதாவுடைய வாழ்க்கையில். பவித்திரதா என்பது திருமணமாகாமல் இருப்பது மட்டும் அல்ல, ஆனால் அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு பவர், அன்பிரசிடென்டல் எனர்ஜி, அந்த மாதிரியான கற்பனை செய்ய முடியாத சக்தி, அந்த ஊர்ஜா அதில் அடங்கி உள்ளது. அதை நாம் அனுபவம் செய்ய முடியும். யார்கிட்ட இந்த சக்தி இருக்குதோ அவங்க முடியாத காரியத்தை கூட முடிக்க முடியும். ஒருவேளை இந்த சக்தியானது கீழ் நோக்கி பாய்ந்து விட்டது அப்படின்னா சரீரத்திற்கு ஜென்மம் கொடுக்கும். இந்த பிராண ரஷ், உயிர் சக்தியானது கீழ் நோக்கி பாய்ந்தது என்றால் கூடவே சூக்ஷ்ம சக்திகளையும் கூட்டிக் கொண்டு கீழே நோக்கி பாய்ந்துவிடும். இது அந்த மாதிரி அந்த தோட்டக்காரரை போன்று ஆகிவிடும். அவர்கிட்ட நிறைய விதமான பெரிய தோட்டம் இருந்தது, நிறைய கலரான மலர்கள் இருந்தது. அதனுடைய நறுமணம் ரொம்ப தூரத்துக்கு பரவிச்சு. உலகத்துல உள்ளவங்க மனிதர்கள் ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு வந்தாங்க. அந்த பூவெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அதனுடைய நறுமணத்தை நுகர்றதுக்காக எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தாங்க. அந்த தோட்டக்காரர் அதை நல்லா பார்த்துட்டு இருந்தாரு. ராத்திரி பகலா ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாசம் ஃபுல்லா எல்லா பூவையும் ஒன்னு சேர்க்கிறாரு. எல்லா பூவையும் சேர்த்து அதை ஜூஸ் போடுறாரு, அதாவது ஒரு ரசம் உருவாக்குறாரு. அப்புறம் அதை கொண்டு சாக்கடையில ஊத்திடுறாரு. இந்த தோட்டக்காரரை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? புத்திசாலின்னு சொல்லுவீங்களா, இல்ல முட்டாள்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கையினுடைய அந்த உயிர் சக்தி, ஜீவன் ஊர்ஜா, வைட்டல் ஃபோர்ஸ், இந்த வைட்டல் எனர்ஜி, வைட்டல் ஃப்ரூட் இந்த தேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதை நஷ்டப்படுத்துபவர்கள் போன்ற ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க இயலாது. யார் பகவானை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, யார் பகவானுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டாங்களோ, சம்பூர்ணமான பவித்திரதாவை தாரணை பண்ணாங்களோ, அதுக்கு பிறகு கூட கனவுலிருந்து தோஷத்திலிருந்து விடுபடல, முக்தி ஆகவில்லை. அவங்களுடைய ஸ்திதி கூட அந்த கப்பல்ல இருந்த அந்த அவங்களுடைய நிலைமை கூட அந்த கப்பல்ல இருந்த கேப்டன், அந்த இன்ஜினியர், மற்ற எல்லாருடைய மாதிரி நான் பிரம்மச்சரியத்தை நான் தாரணை பண்ணிட்டேன். ஆனா அவருடைய இதயத்துக்கு தெரியும், அவருடைய உள்ளத்துக்கு தெரியும், நான் எவ்வளவு, என்னுடைய மனசானது எவ்வளவு வேதனையில துடிச்சிட்டு இருக்குது. பொய்யான எண்ணங்கள் மூலமாக அவர் தன்னை தானே எப்படி அவரை மறைச்சு வச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு, இந்த ஒரே ஒரு விகாரம் தான் நம்மள 63 ஜென்மங்கள் வரைக்கும் நம்மளை அலைய விடுது. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்குள்ள எத்தனை அங்க திருப்பங்கள் இருக்குது, எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தடைகள், அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய இன்றைய டிஸ்கஷன் இதை பத்தி மட்டும்தான் இருக்கும். சம்பூர்ண பவித்திரதா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை பத்தி நீங்க நிறைய கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, அது வெறும்
இந்த முதல் சத்ரு, மகா எதிரி பாபா அதுக்கு சொல்றாரு, தேகத்தை பார்ப்பது அப்படின்னா விஷத்தை பிடிப்பது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு தேகத்தை நீங்க பாக்குறீங்க, தேகத்தினுடைய கவர்ச்சி படுறீங்க அப்படின்னா விஷத்துக்கு மேல நீங்க ஏறிட்டீங்க, விஷம் ஏறிடுச்சு அப்படின்னு பாபா சொல்றாரு. 63 வளைவுகள், 63 திருப்பங்கள், 63 வளைவுகள் கொண்ட இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்குள் நீங்கள் பிரவேசம் பண்றீங்க. ஏதாவது ஒரு ஆத்மா இந்த மாதிரியான இடத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும், அதுல இருந்து எப்படி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இப்படி மட்டும் சொல்லிடக்கூடாது. நமக்கு இன்னைக்கு காலையினுடைய அமிர்தவேளை காலை முரளி சாகார முரளியில காமம் மகா எதிரி அப்படின்னு சொல்றதுனால மட்டும் அது பத்தாது. 1000 தடவை நம்மளுடைய டைரியில நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு வார்த்தைகள் மட்டும் போதாது. ஞானமயி, பிரேமமயி, சமஜ், புரிதல். ஞானம், யோகம், புரிதல். நிறைய மார்க்கங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஒரு மார்க்கம் சொல்லுது இது போகம் அப்படின்னு. நீங்கள் இதை அடக்கிக் கொள்ள கூடாது, இது போகம், பிறகு நோய்கள் வரும் உடலில், அதனால் இதை அனுபவியுங்கள், அது இயற்கையானது. இன்னொரு மார்க்கம் என்ன சொல்லுது, பகவான் பக்கம் நீ போணுமா, அப்ப இதை அமிழ்த்தி விடு, அதை அடக்கிக்கொள், சப்ரஷன். இந்த 2 மார்க்கத்தையும் இதுவரைக்கும் ரிஷி முனிவர்கள் தன்னுடையதாக ஆக்கினாங்க, ஃபாலோ பண்ணாங்க, கடைபிடிச்சாங்க, அதன்படி நடந்தாங்க. ஆனால் 2மே வேஸ்டா போச்சு. பகவான் ஒரு 3வது மார்க்கம் சொல்றாரு நமக்கு, ஞானமயி, யோகமயி, சமஜ். ஞானம், யோகம், புரிதல். கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், கம்ப்ளீட் ஃப்ரீடம், சம்பூர்ண முக்தி. ஒவ்வொரு வளைவு, ஒவ்வொரு திருப்பங்களை நம்ம யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணலாம் அதை நோக்கி. ஃபர்ஸ்ட் ஏ, அட்ராக்ஷன். காம விகாரத்தினுடைய 63 கசப்பு தன்மைகள், பிரம்மச்சரிய பாலனை செய்வதற்கான 63 நியமங்கள். சம்பூர்ண பவித்திரதாவிற்கு ஆதாரமே பிரம்மச்சரியம் தான். பிரம்மச்சரியம் என்பது வெறும் பவித்திரதா மட்டும் கிடையாது. பவித்திரதா வெறும் ஸ்டார்டிங் மட்டும் தான், துவக்கம். பிரம்மச்சரியம் என்பது வியாபித்துள்ளது, மிகவும் எல்லைக்கு அப்பாற்பட்டது, ரொம்ப பெருசு பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது. சம்பூர்ண வாழ்க்கையின் சாதனை இந்த பிரம்மச்சரியம். ஆனால் இந்த பிரம்மச்சரியம் என்ற இந்த ஒரு பில்டிங் தூய்மை இல்லாமல் அது நிற்காது, எழும்ப முடியாது. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன், 2வது அட்டாச்மெண்ட். ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன், கவர்ச்சி, அப்புறம் அட்டாச்மெண்ட், மோகம், நெருங்கி செல்வதற்கான எண்ணம். மனிதர்கள் அதுல இருந்து விடுபட முயற்சி பண்றாங்க. ஆனால் அந்த பழக்கம் அந்த மாதிரி ரொம்ப ஆழமாக இருக்குது. அதுல இருந்து விடுபட நினைச்சா கூட மனிதனால விடுபட முடியல. அந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு. இதுக்கு இன்னொரு மனிதர் கூட தேவையில்லை, அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. மனசுல எண்ணங்கள் மூலமாக, கற்பனையின் மூலமாக கூட அந்த போகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது, போக உணர்வு. ஆனா இதனுடைய ஸ்டார்டிங் கவர்ச்சியின் மூலமாகத்தான் ஸ்டார்ட் ஆகுது. கவர்ச்சி தான் அட்ராக்ஷனா மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா. அட்ராக்ஷன் அட்டாச்மெண்டா மாறுது, அப்புறம் அப்ரிசியேஷனா மாறுது. யார் மேல நமக்கு அட்ராக்ஷன் இருக்கோ, யார் மேல அட்டாச்மெண்ட் இருக்கோ, மேலோட்டமா நம்ம சொல்றோம் இவங்க கூட எனக்கு சேவையினுடைய சம்பந்தம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த ஒருத்தர் தான் நல்லா சேவை பண்றாரு, அவர் தான் நல்லா யோகா பண்றாரு, அவருடைய ஞானம் ரொம்ப சூப்பரா இருக்குது, அவருடைய சேவை நல்லா பண்றாரு, சேவை பண்ற விதம் சூப்பரா இருக்கு, அவர் பண்ற சேவை தான் சூப்பர். அளவுக்கு அதிகமான ஒருத்தர் மேல, ஒரே ஒரு மனிதர் மேல அதிகமான புகழ், ஒருத்தரை மட்டும் புகழ்ந்துட்டே இருக்கிறீங்க, ஒருத்தரை மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாகார முரளியில பாபா சொல்றாரு, பாபா இந்த பெஹன் ரொம்ப இனிமையானவங்க, பாபா இந்த இவங்களுடைய சுபாவம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பாபா என்ன சொல்றாரு, குழந்தாய் அந்த சிஸ்டர் இனிமையானவங்க கிடையாது, அவங்க படிக்கிறாங்கல்ல முரளி, அதுதான் இனிமையானது, அதனால அவங்களும் இனிமையா தெரியுறாங்க. கவர்ச்சி அப்படிங்கிறது யோகிகளுடைய குணங்கள் மேலதான் கவர்ச்சி படுவாங்க. யோகி ஆயிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு உடல் மேல கவர்ச்சி வராது, அதுல குணங்கள் மேலதான் கவர்ச்சி வரும். தேகம் அவங்களை அட்ராக்ட் பண்ணாது, குணங்கள் தான் அவங்களை அட்ராக்ட் பண்ணும். விசேஷ தன்மைகள் மீது அட்ராக்ட் ஆவாங்க.
ஆகர்ஷன், அட்ராக்ஷன், அட்டாச்மெண்ட். அவங்க தான் வேணும், அவங்களுடையது எல்லாமே நல்லா இருக்கு, அவங்களுடைய ஸ்திதி, அப்ரிசியேஷன். அப்ப அடிக்ஷன், அது ஒரு அடிக்ஷனா மாறிடும், ஒரு அடிமைத்தனமாக மாறிடும், பழக்கமாக ஆயிடும். இந்த ஒரு அடிக்ஷன்ல, இந்த ஒரு மோகத்துல, இந்த ஒரு ஆசையில யாராவது நடுவுல தடைகள் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கோபம் முளைக்கிறது. ஒருவேளை அவங்கள யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அவங்க பயங்கர கோபம் வருது. நம்ம இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கவர்ச்சியை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா, நமக்குள்ள இன்னும் வச்சிருக்கிறோமா? அதை முதல்ல ஸ்வீகாரம் பண்ணுங்க. நமக்குள்ள அந்த மாதிரியான நிறைய கவர்ச்சிகள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம நல்ல நல்ல லேபிள் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறோம். அன்பு, சேவை, உதவி, சகயோகம். யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? யாரு கூட நீங்க ஏமாந்துட்டு இருக்கிறீங்க? யாரால ஏமாற்றப்பட்டு இருக்கீங்க? சம்பூர்ண பவித்திரதாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், தன்னுடைய தூய்மையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய நான் தூய்மையற்றவன், இப்ப தூய்மையாக இல்லை அப்படிங்கறத நீங்க ஏற்றுக்கொள்வதுதான், நான் பதீதமானவன் ஏற்றுக்கொள்வதுதான் சம்பூர்ண பவித்திரதாவின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னுடைய விகாரம், என்னுடைய பாவம், என்னுடைய விகர்மங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய கவர்ச்சிகள், என்னுடைய அடிமைத்தனம், அந்த அப்ரிசியேஷனுடைய அந்த பாவனையை, அதனால் ஏற்படக்கூடிய அந்த கோபம், அந்த அவரை யாராவது சொல்லிட்டாங்கன்னா நமக்குள்ள ஒரு குழப்பம், அவருக்கு மேல ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு கோபம், ஆக்ரோஷம், பலி. அவங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நமக்கு காய்ச்சல் வருது. 2 மனிதர்களுக்குள்ள ஆசைகள், பற்று, மோகம், இது காமத்தின் சூட்சுமமான ரூபம். இந்த காமனையிலிருந்து தன்னை தானே முக்தி அடைய செய்யுங்கள். முக்தியினுடைய மார்க்கம் என்ன? சங்கல்பம். முக்தியின் மார்க்கம் என்ன? புரிதல், புரிந்து கொள்வது. முக்தியினுடைய மார்க்கம் என்ன? எந்த பொருள் மேல, எந்த மனிதர் மேல, எந்த வைபவத்தின் மேல ஆசைகள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா அவங்களுடைய நெகட்டிவா பாக்குறது, அவங்களுடைய தோஷத்தை பாக்குறது, அவங்கள பத்தி நெகட்டிவ் திங்க் பண்றது, இதனால கிடையாது. அவங்களோட குணமே இல்லை அப்படின்னு கிடையாது. ஏன்னா நான் அவங்களுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய மோகத்துல இருந்து நான் விடுபடணும். ஏன்னா மோகம்தான் மிகப்பெரிய விகாரம். எல்லாத்த விட பெரிய விகாரம் மோகம். இந்த மோகம் எந்த நேரம் வேணாலும், ஏன்னா இது ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்குது, அது காமமாக மாறிவிடக் கூடும். ஏனென்றால் காமத்தின் உத்தேஜனா, காமத்தினால் வரக்கூடிய அந்த கிளர்ச்சியானது நம்மளுடைய ஆள் மனதையும் அழித்து விடுகிறது, தோற்கடித்து விடுகிறது. இன்டெலிஜென்ட் இஸ் ஹைஜாக். யாராவது ஹைஜாக் பண்ணிடுறாங்கல்ல கம்ப்யூட்டர்ல எல்லாம், அதே மாதிரி நம்மளுடைய புத்திய, நம்மளுடைய புரிதலை, அந்த காம விகாரத்தினுடைய கிளர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகள் நம்மளை ஆட்கொண்டு நம்ம அந்த பாதையில தான் நம்மளை இழுத்துட்டு போகும். இந்த 6 விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்களே முக்தி பண்ணிருங்க. அடுத்தது ஏ முடிஞ்சது. பி, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ட்ரிகர்ஸ், அந்த ட்ரிகர்ஸை பத்தி பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை, அதை பத்தி நமக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. நம்ம இப்போ இது கூட ட்ரிகர் ஆகும், இது கூட ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறது நம்ம இப்பதான் தெரியாமலே இருந்திருப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருந்தேன், இந்த போக விலாசத்துல. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நினைவு திடீர்னு எழும்பி நிக்குது. 10 வருஷமா நான் பாபாவுடைய சேவையில வந்துட்டேன். ஆனா அது மீண்டும் திடீர்னு எங்க இருந்து வந்துன்னே தெரியல, வந்துருச்சு. நான் ஞானத்துல வந்துட்டேன், 10-20 வருஷம் ஆச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைவு முன்னாடி நிக்குது. இது கூட ஒரு சூட்சுமமான ட்ரிகர்ஸ் அங்க இருக்குது. ட்ரிகர் பி அப்படின்னா போர்டம். எப்பெல்லாம் மனிதர்கள் போர் அடிச்சு போயிடுறாங்களோ, எப்பெல்லாம் சும்மா இருக்கிறாங்களோ, எப்பெல்லாம் கொஞ்சம் போரிங்ஸ் வந்துருதோ, அந்த போர் தான் நமக்கு ட்ரிகராக ஆயிருது. போர் அடிக்கக்கூடிய அந்த தன்மை ஒரு ட்ரிகரா மாறி அந்த விகாரத்தினுடைய எண்ணங்களை தூண்டி விடுது. நம்ம அனுபவம் பண்ணியிருப்போம், நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க எதுவும் பார்க்கல, எதுவும் படிக்கல, எதுவும் கேட்கல, சேவையில தான் இருக்கிறீங்க பிஸியா, ஆனாலும் சேவை பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஞான சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த நேரத்துல நடுவில் ஒரு போர்னஸ் வந்துருச்சு. அந்த போரான தன்மை, அந்த போரிங்ஸ் அந்த விகாரத்தை மறைந்திருக்கக்கூடிய அந்த விகாரத்தை இழுத்து வெளியே கொண்டு போடுது. இது எப்ப பிரகட் ஆகும்? கனவுல பிரகட் ஆகும். நம்ம என்னெல்லாம் விஷயத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோமோ அதுக்கு 3-4 ஆதாரம் இருக்கு. ஒன்னு மெடிக்கல் ஞானம். நிறைய பிரம்மா குமாரிகள், சகோதர சகோதரிகள் பேஷண்டாக என்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களையும் நான் பார்த்துட்டு நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.
ஒன்று வந்து மெடிக்கல் ஞானம், இன்னொன்று வந்து என்கிட்ட யாரெல்லாம் பேஷண்டாக வராங்களோ அவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள். மூணாவது வந்து உலகம் ஃபுல்லாகவே நிறைய பிரம்மா குமாரிகள் இருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்கள். நாலாவது வந்து நான் படிச்சிருக்கிறேன், சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம், லஸ்ட்டை பற்றி படிச்சிருக்கிறேன். போர்டம், அந்த போர்னஸ் வந்துடக்கூடாது. அதனால தான் பாபா சொல்றாங்க குமார் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கர், குமாரி அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கர். குமார் அப்படின்னா ராத்திரி பகலாக உழைப்பு உழைப்பு உழைப்பு, கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்றவங்க தான் குமாராக இருக்கணும். அந்த அளவு சேவை பண்ணணும், வேர்த்து கொட்டிடணும். தயானந்த சரஸ்வதி வந்து பெரிய சன்னியாசி, அவர் வந்து பிரம்மச்சாரியா இருந்தாரு, தனியா ரூம்ல இருக்கிறாரு. அப்போ வந்து யாரோ கேக்குறாங்க, நீ தனியா இருக்கிற, பிரம்மச்சாரி வேற, ரூம்ல வேற தனியா இருக்க, அப்போ உன்னை காம விகாரம் வந்து உன்னை தொல்லை பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க யாரோ. வருது, என்ன தொல்லை பண்ணுது, டெய்லி வருது. அதுகிட்ட சொல்றேன், நீ கொஞ்சம் வெளியே உட்காரு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், முடிச்சுட்டு வந்து உன்னை பாக்குறேன். என்னுடைய காரியம் எல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அப்புறம் வந்து நான் ஒன்னு மீட் பண்றேன். ஆனா என்னுடைய காரியம் ஒரு பொழுதும் முடியவே மாட்டேங்குது. ஏன்னா என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே உலகத்திற்காகத்தான் இருக்குது. நான் முழு உலகத்துக்கும் நான் நன்மை செய்யணும், என்னால சும்மா இருக்க முடியாது. எதுவரை நான் லட்சியத்தை போய் சேரலையோ அது வரைக்கும் நான் நிற்க மாட்டேன். எது வரைக்கும் நான் சம்பூர்ண பவித்திரத்தை அதனுடைய சுகத்தை நான் அனுபவம் பண்ணலையோ அது வரைக்கும் நான் நிற்க மாட்டேன். நான் எந்த மாதிரி இந்த ஒரு சம்பூர்ண பவித்திரத்தாவுடைய ஆழ்ந்த அனுபவத்தை நான் பண்ணலையோ அது வரைக்கும் நான் நிற்க மாட்டேன். அதனால உங்களை நீங்களே பிஸி பண்ணிருங்க. சேவையில, ஞானத்துல, யோகத்துல, படிப்புல, சிந்தனையில, எல்லா விஷயத்திலும் உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க. இதுதான் போர்டன் பி. சி அடுத்தது, அதாவது அதுக்கு அடுத்தது பியூட்டி இலூஷன். அழகு என்ற ஒரு பிரம்மை, அழகாக தெரியுது ஆனா அது அழகல்ல, அது ஒரு பிரம்மை, மாயை. பியூட்டி இஸ் பட் ஸ்கின் டீப். நான் அழகாதான் நான் ரசிக்கணும், இதை இப்படி நினைக்கிறீங்க, இது அழகு. இந்த உடம்பே மண்ணு, இதுல அழகு எங்கிருந்து வந்தது? எங்க அழகு? பேஷண்ட்ஸ் இருக்காங்க, போய் பாருங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க, அந்த கேன்சர் பேஷண்ட், அந்த டிபி பேஷண்ட், எங்க அழகு இருக்கு? போய் பாருங்க. வயசான பிறகு என்ன அழகு அது பாருங்க. இது எப்படிப்பட்ட ஒரு பிரம்மை. கோகர்நாத் அப்படிங்கிறவர் தன்னுடைய குரு மச்சிந்திரநாத், அதாவது மாயா மச்சிந்திராவனுடைய அந்த கதையில அவருடைய மனைவி இருக்காங்க. அப்ப அவருடைய மனைவிக்கு காட்டுறாரு, இதுதான் உன்னுடைய கணவர் பாரு. அவர் அழகா தெரியுறாரு, திடீர்னு பார்த்தா வயசாயிடுறாரு. அப்புறம் திடீர்னு அவருடைய எலும்பு இதெல்லாம் தெரியுது. எங்க இந்த எங்க அழகு இருக்கு பாரு, இது அழகா? அப்பதான் அவருடைய மனைவிக்கு வைராக்கியம் வருது. அப்புறம் அவருடைய குருவை கூட்டிட்டு போயிடுறாரு, அங்கிருந்து அந்த காமத்தினுடைய அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இந்த உடல்ல அழகே கிடையாது. முழு உலகமே இந்த உடம்புக்கு பின்னாடி தான் பைத்தியமா சுத்திட்டு இருக்கு. தேகம் வந்து நடுவில் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் மீடியா, நாவல்ஸ், மேகசின், படம், சினிமா எல்லாம் என்ன காட்டுது? இந்த தேகத்தை தான் காட்டுது, உடம்ப தான் காட்டுது. நானும் அதில் ஒருவனா? காலையில மகா வாக்கியம் என்ன? மீட்டை பற்றி தியாகம் செய்துவிடு தேகம் மற்றும் தேகத்தினுடைய பழைய உலகத்தை. பியூட்டி இஸ் பட் இன் இல்யூஷன். மூணாவது பாடி கான்சியஸ்னஸ். முதல்ல ஏல வந்து 6 பாயிண்ட் பார்த்தோமா, இப்போ பில வந்து 3வது பாயிண்ட். தேகத்தினுடைய பானம், தேக உணர்வு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்மீக ஸ்வரூபத்தினுடைய பயிற்சி செய்யணும். இங்க வந்திருக்கீங்க அப்ப மட்டும் கிடையாது, டெய்லி உங்களுடைய பட்டி நீங்க பண்ணணும். தன்னுடைய இடத்துல மௌன பட்டி, ஞான பட்டி, வைராக்கிய பட்டி, தபஸ்யாவினுடைய பட்டி, தியாக பட்டி, சிந்தனையினுடைய பட்டி, பரமாத்மா அன்பினுடைய பட்டி, பிரேமத்தினுடைய பட்டி, பரமாத்மாவுடைய அன்புல மூழ்கி போகக்கூடிய பட்டி. எப்ப அவங்க பட்டி உலகத்து ரீதியா வைக்கிறாங்களோ, ஸ்தூல ரீதியா எப்ப அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்பம் கிடையாது. டெய்லி நம்மளுடைய மனசு அந்த அளவு ஆழத்துல ஊறி போயிடணும். டெய்லி வந்து தினமும் உலகத்தினுடைய அந்த போக விஷயங்களுடைய சிந்தனை. எது வரைக்கும் இந்த ஒரு கலையை நாம் பிடுங்கி தூர வீசவில்லையோ அது வரைக்கும் நம்ம அந்த உலகத்துல தூய்மை அப்படிங்கிற அந்த மலைக்கு மேல நம்ம ஆடிக்கிட்டே தான் இருப்போம், தடுமாறிக்கிட்டே இருப்போம். கீழே தான் நம்ம வந்து சேருவோம். எப்பெல்லாம் நம்ம கீழே வருவோமோ அப்பெல்லாம் நமக்கு பச்சாதாபம் ஏற்படும், கில்ட் கான்சியஸ் ஃபீல் ஆகும்.
அபராத உணர்வு ஏற்படும், பாவம் செய்த உணர்வு, குற்றம் இழைத்த உணர்வு ஏற்படும். அந்த மாதிரியான அந்த குற்ற உணர்வு நம்மளை உறுத்தி எடுக்கும், நம்மளை முயற்சி செய்ய விடாது. சின்ன தப்பு தான் பண்ணியிருக்கோம், ஆனா அதனுடைய அந்த குற்ற உணர்வு இருக்கே அது மிக பெருசா இருக்கும். ஏன்னா அது பவித்திரத்தாவினுடைய சம்பந்தப்பட்டது. ஏன்னா பரமாத்மா நமக்கு சொல்லியிருக்காரு, பவித்திரத்தா உங்களுடைய சுய தர்மம், சுய சொரூபம். இந்த பவித்திரத்தாவுக்காக தான் நம்மளுடைய யஜ்யத்துல இவ்வளவு அத்தியாச்சாரங்கள் நடந்தது, கொடுமைகள் நடந்தது, எவ்வளவு நம்மளுடைய தாதிகள், நம்மளுடைய பெரிய பெரிய சீனியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவ்வளவு சகிச்சுக்கிட்டாங்க. இப்ப நமக்கு தோணுது, நான் இந்த முதல் இந்த விஷயத்திலே நான் பலவீனமா இருக்கேன் அப்படின்னா நம்ம மனசு எப்படி ஏத்துக்கும்? அது அரிக்காதான், நம்மள அரிச்சிரும். அப்புறம் அது முயற்சி பண்ண விடாது. நம்மள எப்படி முயற்சி பண்ண முடியும்? எப்படி நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும்? அதனால நிரந்தரமாக பிரதர்னு பார்க்காதுங்க, சிஸ்டர்னு பார்க்காங்க. யாரு பிரதர், யாரு சிஸ்டர், யாரு மனுஷன், யார் ஆணு, யாரு பெண்ணு? வரதானத்துல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனைவரும் ஆத்மாக்கள், ஜாதி பூத்து சங்கம், ஜாதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த தேகத்தினுடைய எல்லா விஷயங்களும் நான் அல்ல. அதனால நிரந்தரமாக வைராக்கியத்தின் சிந்தனை இருக்கணும். விவேகானந்தர்கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, உனக்கு பெண்களுடைய உடல் உன்னை கவர்ச்சிக்கலையா? இந்த உலகத்தினுடைய சுகங்கள் உன்னை கவர்ச்சிக்கவில்லையா? உலகத்தினுடைய பதவி, பட்டம், பதவிகள் உன்னை கவர்ச்சிக்கவில்லையா? அவரு பதில் சொன்னாரா, ஐ ஹேட் திஸ் வேர்ல்ட், திஸ் ட்ரீம்ஸ். எனக்கு இந்த உலகத்தின் மீது வெறுப்பு. இந்த கனவில் இருந்து, இந்த துர்சொப்பனம், எங்க இதயம் அழுக்கா இருக்குது, ஆனா முகம் மட்டும்தான் அழகா இருக்குது. இந்த உலகத்தின் மேல எனக்கு வெறுப்பு. தர்மங்கிற ஒரு பேரை வச்சுட்டு உள்ளுக்குள்ள மார்க்கெட் நடந்துட்டு இருக்குது, பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. எல்லாருமே புலித்தோல் போர்த்திய, பசுந்தோல் போர்த்திய புலியாக இருக்காங்க. ஒரு புலி என்ன பண்ணுச்சா, பசு கூட்டத்துல பசுந்தோலை போத்திட்டு போய் பசு மாதிரி நின்னுடுச்சான். டெய்லி அந்த பசுவை சாப்பிட்டுட்டே இருந்தது, ஒவ்வொரு பசுவா. அந்த மாதிரி இந்த உலகம் போயிட்டு இருக்கு. இந்த கோவில், இந்த மசூதி, இந்த சர்ச், அதெல்லாம் பாக்குறேன், என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல, இந்த விஷயங்கள்ல. அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு கவர்ச்சியுமே இல்லை, என்னை கவர்ந்து இழுக்கவில்லை. ஏனென்றால் இதெல்லாம் வேஸ்ட்னு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, தெரிஞ்சுட்டேனா. சி அப்படின்னா கிரவிங். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரவிங்னா ஒருத்தர் நல்லா பயங்கர குடிகாரரா இருக்கிறாரு, திடீர்னு அதை நிறுத்திட்டாரு குடிக்கிறது அப்படின்னா என்ன ஆகும்? தலை வெடிச்சு போயிடும். அது ஒரு விகாரத்தினுடைய ரூபத்தை தாரணை செய்யும். கியூரியாசிட்டி, அறிந்து கொள்ள வேண்டிய ஆசை, என்ன அது, என்ன அது, என்ன அது, என்ன. ஒரு ஃபாரின் சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க ஒரு தடவை, அதாவது துவாபர இதுல மனுஷன் எவ்வளவு கீழே இறங்கி வர்றதுக்கு காரணம் என்ன? கியூரியாசிட்டி. அது என்ன, அது என்னன்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம். விகாரம்னா என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சுக்க ஆசை வந்தது. The test of sex is fall of man. மற்ற விஷயங்கள்ல இருந்து ஒரு தடவை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க விடுபட்டலாம். ஆனா விகாரம், காம விகாரம் நம்மள கீழே விழ வச்சிரும், அதுல இருந்து தப்பிச்சு வரவே முடியாது. கிரவிங், கியூரியாசிட்டி ரெண்டாச்சா. அடுத்து சி சார்ட் பண்றது. பிரம்மச்சரியத்தினுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன்ல ஒரு ரகசியமான ஒரு வார்த்தையை வெளியில வந்தது. அதாவது பிரைவேட் டாக்ஸ், ஒளிச்சு பேசுறது, ஒளிஞ்சு பேசுறது, ஒளிஞ்சு மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப் பேசுறது, போன்ல பேசுறது, மெசேஜ் பண்றது, தன்னுடைய மோகத்தை வளர்ப்பது. அப்புறம் சொல்றது இது சேவைக்கான சம்பந்தம் அப்படின்றது. செல்ஃப் ஹிப்போக்ரசி, செல்ஃப் டிசெப்ஷன், தன் காலில் கோடாரி போட்டுக்கிற மாதிரி. குமார் அப்படின்னா எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது. குமார் அப்படின்னா பரமாத்மாவை தவிர அவங்களுக்கு வேற எந்த ஃப்ரெண்டும் கிடையாது. எந்த ஒரு தேகதாரியும் அவங்களுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. பரமாத்மா மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்டு. அப்படி அவங்க தான் குமார். அவங்களால இன்னொரு நண்பனை உருவாக்கவே முடியாது, உடல் ரீதியான நண்பர்களை. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய ட்ரஸ்ட், அவங்களுடைய ஃபெய்த், அவங்களுடைய நிச்சயம் ஒரே ஒரு பாபா கூட மட்டும்தான். மற்ற எல்லாருமே ஏமாற்றக்கூடியவங்க. இந்த உலகத்துல பரமாத்மாவை தவிர, இந்த வார்த்தையை மகா வாக்கியத்தை நீங்க எழுதி வச்சுங்க டைரியில. இந்த உலகத்துல, இந்த சிருஷ்டியில பரமாத்மாவை தவிர நமக்கு வேற எந்த ஃப்ரெண்டும் கிடையாது. பரமாத்மாவை தவிர வேற ஃப்ரெண்டே கிடையாது. வேற யாருமே ஃப்ரெண்ட் இல்ல. இந்த சாட்டிங் பிசினஸ் இருக்கு, டாக்கிங் பிசினஸ், இந்த போன் பிசினஸ், கான்வர்சேஷன் பிசினஸ், ரகசியம். சிலர் இந்த மூலையில, சிலர் அந்த மூலையில, சிலர் ராத்திரி இருட்டுல, சிலர் அந்த பக்கம் இருட்டுல, சிலர் மாடியில,
சிலர் கதவை மூடிட்டு உள்ளுக்குள்ள இருந்துட்டு சாட்ங்கிற பேர்ல என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்ரிதிங் பட் நான்சென்ஸ். எங்க வந்து நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் வருதோ, எங்க வந்து டெலீட் பண்ண வேண்டிய வேலை வருதோ, அப்ப அங்க எதுவுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு குழப்பம் அங்க இருக்கு, கடுபடு இருக்கு, சம்திங். அடுத்து டீல கூட 3 இருக்கு. டே ட்ரீமிங், பகல் கனவு. விகாரத்துல போகல, ஆனா கனவுல பாக்குறாங்க. கனவை பார்த்து பார்த்து தன்னுடைய மகிழ்ச்சியினுடைய அந்த கிளர்ச்சிகளை அதுல தெளிச்சு போறாங்க. இது கூட பிரம்மச்சரியத்தினுடைய கண்டிக்கப்படுவது. நம்மளுடைய பகல் கனவு எப்படி இருக்கணும்? டே ட்ரீமிங் சேவையினுடையதாக இருக்கணும். இந்த மாதிரி நினைங்க, எங்க என்ன சேவ் பண்ணணும், இங்க என்ன பிளான் பண்ணணும், யாரு கூட எங்க சந்திக்கணும், அதுக்கு பதிலாக யாருடைய முகமாவது உங்க மனசுக்குள்ள வருது, நான் என்ன பண்றது, என்னத்த சொல்ல. ஒரு குமாருடைய போன் வந்தது எனக்கு இன்னைக்கு. அவர் சொல்றாரு, நான் நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கேன், பிஸியா தான் இருக்கேன், ஆனாலும் எப்பெல்லாம் நான் யோகத்துல உட்காரணும் அப்பெல்லாம் அந்த ஒருத்தருடைய முகம் எனக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்குது. அவங்க ரொம்ப அன்பானவங்க, அவங்க நல்ல யோகினி, அவங்க நல்ல பிரம்மச்சாரினி. என்ன பண்றது? இது கூட பிரம்மச்சரியத்தினுடைய கண்டனமா? ஆமா. டி அப்படின்னா டே ட்ரீமிங், டி அப்படின்னா டிப்ரெஷன். டிப்ரெஷன் நம்ம எதுக்கு கொண்டு வரோம்? டிப்ரெஷனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, போரிங் கூட ஒரு ட்ரிகரா இருக்குது விகாரத்தை தூண்டி விடுறதுல. அதே போல எப்பெல்லாம் நீங்க உதாசி நிலைக்கு போறீங்களோ அப்பெல்லாம் டிப்ரெஷன்ல போறீங்க. அப்போ வந்து விகாரங்கள், காம விகாரம் அங்கு எழுப்பி விடப்படும், மேலெழுந்து வரும். அதனால சதா உங்களை நீங்களே உதாசி நிலையிலிருந்து விடுபட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரியான மனிதர்கள் கூட நீங்க சங்கத்துல இருக்கணும். எப்பவுமே அவங்க சேவையினுடைய சிந்தனையில, ஆன்மீக சிந்தனையில இருக்கிறாங்க. நல்ல புருஷாதியா இருக்காங்களா, அவங்க சங்கத்துல தான் இருக்கணும். யார் ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க, நிலையா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் பியூரிட்டினா என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் யார் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அதுல இருந்து விடுபடுவதற்கான வழி அறிஞ்சிருக்காங்க, அவங்களுடைய சங்கம் தான் சிரேஷ்டமானது. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எச்சரிக்கையா கவனமா எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆத்மாக்களை, பிராமண ஆத்மாக்களை விட்டுட்டு இந்த மாதிரி வேற மாதிரியான ஆட்கள் கூட நீங்க சேர்ந்தீங்க, அதாவது அமிர்த வேலையில கச்சாவா இருக்காங்க, முரளியை வந்து வெறும் டியூட்டியா புரிஞ்சிட்டு இருக்காங்க, சாப்பாடையே தன்னுடைய வாழ்க்கையாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சக்திகள் நமக்கு கிடைக்குது இல்ல, அந்த ஊர்ஜா, அது இந்த சாப்பாடு மூலமா எங்க போகும்? அதனால டிப்ரெஷன்ல இருந்து தன்னைத்தானே எப்பவுமே முக்தியாக வச்சுக்கணும், விடுபட்டு வச்சுக்கணும். டாக்டர் தேவைப்படுறாங்களா, மருந்து தேவைப்படுதா, எடுத்துக்கோங்க. அடுத்த டி வந்து டயட், பிரம்மா போஜனம், நினைவில் செய்யப்பட்ட போஜனம், அதை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்ப உங்களை நீங்களே கேளுங்க, யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல். யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவரா சாப்பிடக்கூடாது, குறைவா சாப்பிடணும். ஓவர் ஈட்டிங் யோகியோட லட்சணம் கிடையாது. யோகி அப்படின்னா அவங்களுடைய போஜனம் சாதாரணமாக இருக்கணும், சதோ பிரதானமானதாக இருக்கணும். எந்த அளவு தமோ பிரதானமா இருக்குமோ அந்த அளவு பிரம்மச்சரியம் கண்டிக்கப்படும். எந்த அளவு எண்ணெய் உங்க உடம்புக்கு உள்ள போகுமோ அந்த அளவு அந்த ஆத்ம உயிர் சக்தி கீழே நோக்கி பாயும். எந்த அளவு நீங்க சுகர் கொடுக்குறீங்களோ உடம்புக்கு அதிகமா, அளவுக்கு அதிகமா, அந்த அளவு அந்த உயிர் சக்தி கீழ் நோக்கி போயிடும், வேஸ்டா போயிடும். எந்த அளவு மசாலா கசாலா சேர்ந்து இருக்கோ சாப்பாட்டுல, சாப்பிட்ட பிறகு தோணுது, ஆஹா இன்னைக்கு பயங்கர மசா வந்துருச்சுங்க, மசா ஆகையா ஆனந்தம். அப்ப உங்க கனவு எப்படி? அங்க தோஷம், கனவு வந்து கெட்ட கனவு வந்துடும். கண்ட்ரோல் ஆன சாப்பாடு, அதாவது 3 பொருட்கள், அதாவது எக்ஸைட்மெண்ட, கியூரியாசிட்டியை உண்டாக்காத, ஒரு கிளர்ச்சியை தூண்டி விடாத ஒரு உணவா இருக்கணும். ஆசைகளை உற்பத்தி பண்ணாத சாப்பாடா இருக்கணும். ஆரோக்கியமான சாப்பாடா இருக்கணும். ஒரு சாது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அவர் சொன்னாரு, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பிரம்மா குமாரிகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 3 தடவை சாப்பாடு சாப்பிடுறீங்க, 4 தடவை டோலி சாப்பிடுறீங்க, யோகின்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. அதனால டயட்டை வந்து நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. எவ்வளவு நீங்க சாப்பிடுறீங்களோ பாதி வயிறு நீங்க சாப்பிடுறீங்க, பாதி வந்து டாக்டருக்காக ஃபில்லப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வியாதியை கொண்டு வந்து டாக்டருக்காக பாதி சாப்பாடு அவருக்கு போய் கொடுக்க வேண்டியதான், டாக்டருக்கு ஃபீஸ். மனிதன் வந்து உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாப்பாடு அதிகமா சாப்பிட்றதுனால உள்ள வியாதி வந்தவங்க தான் அதிகமா தவிர, சாப்பாடு சாப்பிடாதனால வியாதி வந்தவங்க இல்ல, அந்த அளவு இல்ல. அடுத்து இ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈல என்டர்டைன்மெண்ட். இதுல ஒரே ஒரு இதை நான் எடுக்கிறேன், யூடியூப். இதை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றோம். இதுல சிலர் சொல்றாங்க, நாங்க கிளாஸ் தான் கேட்கிறோம்,
மிகப்பெரிய ஆபத்தை நீங்க கையில வச்சுட்டு சுத்துறீங்க. பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, கேட்டாலே போதும். பிளாக் ஹோல் சொல்றாங்கல்ல, ஆகாயத்துல இருக்கிற மாதிரி, அது எது பக்கத்துல போனா உள்ள இழுத்துக்கும். அதே போல இந்த யூடியூப் கூட ஒரு பிளாக் ஹோல், தன் பக்கம் அது கவர்ந்து இழுத்து உள்ள கொண்டு போயிடும். அவர் காணவே யார் எங்க போனாருன்னே தெரியாது. ஒரு கிளிக் தான் பிரம்மா குமார்ல இருந்து சூத்திரகுமார், ஒரு கிளிக் ராத்திரி, காலையில பச்சாதாபம், குற்ற உணர்வு, தேவையே இல்லை. இந்த மாதிரியான பொருட்கள் நமக்கு தேவை கிடையாது. ஞானம் யோகம் ரொம்ப நல்ல பொருள். ஒரு மாசத்துக்கு நீங்க அதை ஸ்டாப் பண்ணிருங்க, ஆஃப் பண்ணிருங்க. அப்புறம் பாருங்க, ஒரு மாசம் கழிச்சு எனக்குள்ள எவ்வளவு கண்ட்ரோலிங் பவர் இருக்கு. நான் அதில் ஞான யோகத்தை தான் நான் அதில் கத்துக்கிறேன். ஆனா இவர்களை இப்படியும் இருக்கலாம். இந்த ஞான யோகத்தை பார்த்து பார்த்து நீ வேறையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க யூடியூப்ல. நான் என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கிறேனா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்த வந்து எனர்ஜி லாஸ். இந்த ஒரு மாயாவி உலகத்துல, இந்த கண்ணாமூச்சி நிறைந்த இந்த உலகத்துல, மாயானுடைய விளையாட்டுல நான் என்னுடைய சக்திகள், என்னுடைய எனர்ஜி எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குதா? ஏதாவது ஒரு மனிதர் நம்ம வச்சிருக்கிறோமா? உங்க காரணத்தினால இப்ப வரைக்கும் நம்மளுடைய சக்திகள் வீணா போயிட்டு இருக்கு. எக்ஸைட்மெண்ட் அடுத்த அதான் உத்தேஜனா, கிளர்ச்சி. எந்த அளவு உங்களுடைய சாப்பாடு எக்ஸைட்மெண்டா இருக்கோ அந்த அளவு மனசுலயும் எக்ஸைட்மெண்ட் ஆகும். யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு உறுப்பும் சீத்தளமாக இருக்கும். அதனால எல்லா விதமான எக்ஸைட்மெண்ட்ல இருந்தும் தன்னை தானே முக்தி ஆக்குங்க. இதுதான் லட்சியம். அடுத்தது வந்து எஃப். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர், பயம். அடுத்த எஃப் வந்து ஃபேஷன். மூணாவது ஃபேண்டசி. நாலாவது ஃபெமிலியாரிட்டி. அஞ்சாவது ஃப்ரெண்ட்ஷிப். ஆறாவது வந்து ஃபீலிங் தேவி. குமார் அப்படின்னா பயமே இருக்கக்கூடாது, நிர்பயம். பயம் இருக்கக்கூடாது. பயம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு திருப்பம், ஒரு வளைவு நம்மளை வந்து எங்க கூட்டிட்டு போயிடும்? அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்குள்ள மாட்ட வச்சிரும், நமக்கு வழி தெரியாம பண்ணிடும் வெளியே வர. குமார் அப்படின்னா ஃபீலிங் தேவி கிடையாது. யாராவது ஏதோ சொன்னாங்க உடனே நான் கோச்சிக்கிட்டேன், அழுறது, கோச்சிக்கிறது, முறைச்சிக்கிறது, அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும், அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். யார் வந்து எவ்வளவு சகித்துக்கிறாங்க, சகித்துட்டு முன்னாடி போறாங்க, அவங்க அந்த அளவு ரொம்ப முன்னாடி போயிடுவாங்க. யாருக்கு வந்து அந்த கோச்சிக்கிறது, முறைச்சிக்கிறது, சென்சிட்டிவ் நேச்சர் இருக்குதோ, அந்த இது மாதிரி ஆடாது தொட்டாசினிங்க மாதிரி, அவங்களால அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களால இந்த ஆன்மீக மார்க்கத்துல போக முடியாது, வாழ முடியாது. ஃபீலிங் அப்படின்னாலே பாதி செத்தது மாதிரி. இது பகவானுடைய மகா வாக்கியம். அடிக்கடி ஒருத்தர் யாருக்கு ஃபீலிங் வருது, என் கூட மட்டும் இப்படி பண்ணாங்க, எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, நான் அந்த லைன்ல நின்று இருந்தேன், நீ இந்த இடத்த விட்டு வெளியே போ, வேற லைன்ல வா, பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ மதப்பனவாசி இல்ல, நீ பின்னாடி வா, உன்னுடைய லைன் வேற, உன்னுடைய பேட்ச் எங்க, உன்னுடைய லெட்டர் எங்க, உன்னுடைய ஐடி கார்டு எங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் ஹார்ட் ஆயிட்டேன், துக்கம் ஆயிட்டேன். உன்னுடைய சீட் இது இல்ல, இங்க இருந்து எந்திரி, பின்னாடி போய் உட்காரு. அப்புறம் ஹார்ட் ஆயிட்டேன், மனசு உடஞ்சு போயிட்டேன், அப்புறம் பாபா கையை விட்டுட்டு போயிட்டேன். அந்த மாதிரி ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு குறவே இல்லை. யாருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, ஃபீல் ஆயிடுச்சு, பகவானையே விட்டுட்டு போயிட்டாங்க. பாபா என்ன சொல்றாரு, நீ பிராமணிகள் கூட உனக்கு கோச்சிக்கிட்ட அப்படின்னா ஏன் கூட ஏன் கோச்சிக்கிட்ட? நான் என்ன பண்ணேன்? அவங்க பிராமணி கூட சண்டை போட்டுக்குங்க, என்ன வேணாலும் பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்? எனக்கு நான் இருக்கேன்ல, ஏன் கூட எதுக்கு சண்டை போடணும்? நான் ஏதாவது சொன்னா? பாபா குழந்தைங்கள்ட்ட பிச்சை கேட்கிறாரு, தூய்மையாகுங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க, அப்புறம் பவித்திரதா விட்டீங்க, இதுல என்னுடைய தப்பு என்ன? பாபா கேட்கிறாரு. குமார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெமிலியாரிட்டியிலிருந்து விடுபட்டு இருக்கிறவங்க தான் குமார். அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வச்சுக்காதுங்க. விகாரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டவே வேண்டாம். யாரையும் தோஸ்தாக்க மாத்திக்காதுங்க, ஃப்ரெண்ட் ஆகாதுங்க. பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த பிராமண பரிவாரத்துல இதற்கு தடை, ரிஸ்ட்ரிக்ஷன், இதுக்கு அனுமதி கிடையாது பிராமண வாழ்க்கையில. அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி யோசனை ஓடுது. பாபா இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாரு, யாரு கூட பேசிட்டு இருப்பாரு, யாராவது மீட் பண்ணிட்டு இருப்பாரு, எங்க இருப்பாரு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவரு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு எக்ஸைட்மெண்ட் வந்தது அவங்களுக்கு என்னைக்காவது? ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றான்னு யோசிக்க எக்ஸைட்மெண்ட் ஏன் வருது? அப்ப அங்க விகாரம். பாபாவோட பெரியவங்களாயிட்டாங்களா அவங்க? பர்சனலான அஃபேர், பர்டிகுலரா ஒருத்தர் மேல
உங்களுக்கு என்ன வேலை அதுல? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? இந்த பூல் விளையாட்டுல, இந்த ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டுல ஒரே ஒரு ஜி வருது, அதான் ஞான முக்து அவஸ்தா. ஜி அப்படின்னா ஞான முக்து, ஞானத்திலிருந்து விடுபட்ட நிலை. பாபா சொல்ற ஞான யுக்து, ஆனா இங்க ஞான முக்து, ஞான சிந்தனையே இல்ல. கிரீஃப், அப்புறம் காசிப்ஸ், ஞான சிந்தனையே இல்லாம போயிடுச்சு. கிரீஃப் வந்துடுச்சு. கிரீஃப்னா துக்கம். அந்த துக்கம் கூட ஒரு ட்ரிகரா மாறுது விகாரத்தை கிளப்பி விடுறதுல. இன்டர்வியூக்கு போனீங்க, அங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அந்த ஃபெயிலியர் உங்களை தூண்டிவிடும், காம விகாரத்தை தூண்டிவிடும். நம்ம ஏற்கனவே எங்க விட்டுட்டு வந்தோமோ அந்த இடத்துல கொண்டு சேர்த்துறோம். ஆச்சரியம். ஆனா சயின்டிபிக்ல இது உண்மை, இப்படிதான் வரும். துக்கம் வந்துருச்சு அப்படின்னா அங்க ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆனோன்னு அந்த காம விகாரம் வெளியில வந்துடும். அப்புறம் காசிப்ஸ், புரணி பேசுறது. அவ சொல்றல ஜர்முகி ஜெகமுகி, அங்க உள்ளது எங்க கொண்டு பேசுறது, இங்க உள்ளது அங்க சொல்றது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. மதுவன்ல ஒரு பிரதர் இருந்தாரு, மதுவன்வாசி. அப்ப ஒரு சிஸ்டர் அந்த வழியா போயிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாரு, நீங்க எந்த ஊரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. மன்மோகன் இது பின்னாடி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா, ஊர் பேரை கேட்டு என்ன பண்ண போற, கல்யாணம் பண்ண போறியா, உனக்கு என்ன, யார் எங்க இருந்து வந்திருந்தா உனக்கு என்ன. அடுத்தது ஹச். ஃபர்ஸ்ட் ஹெவினஸ் ஹச்ல. இப்ப எல்லாம் இந்த காம விகாரத்தினுடைய அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல ஆத்மா மாட்டிக்குமோ, தொலைஞ்சு போயிருமோ, அப்போ ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகும், வெயிட்டான தன்மை, சுமை. யோகாவுக்கு வந்திருப்போம் மதுபன்ல பட்டி பண்றதுக்கா, ஆனா மனசு சுமையா இருக்கும், வெயிட்டா இருக்கும். ஏன்னா ஸ்மிருதியில என்ன இருக்கு, விகாரத்தினுடைய ஸ்மிருதி இருக்கு. ஒரு குருகுலத்துல கொஞ்சம் சிஷ்யர்கள் இருந்தாங்க. அப்ப குரு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பாடம். அவங்க எல்லாம் சன்னியாசி பிரம்மச்சாரி இல்ல, அதனால எந்த ஒரு பெண்களையும் நம்ம ஏறெடுத்து பார்க்க கூடாது, அவங்கள டச் பண்ண கூடாது, அவங்க பக்கத்துல போக கூடாது, அவங்கள பக்கத்திலேயே போக கூடாது, பார்க்கவே கூடாது, அவாய்ட் பண்ணணும். அப்பதான் பிரம்மச்சரியத்துல நம்ம நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. பாடம் முடிஞ்சோடனே அவங்க சாப்பாடு பிச்சை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க, ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குளத்தை தாண்டி போறாங்க. அந்த குளத்துல ஒரு பெண்மணி குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்க கால் தட்டி கிணத்துல விழுந்துட்டாங்க உள்ளுக்குள்ள. அவங்களுக்கு நீச்சல் தெரியல. அப்போ இந்த சிஷ்யர் பாக்குறாரு, நம்ம காப்பாத்தலாமான்னு கேட்டோன்னா அவர் சொல்றாரு, இல்ல குரு இந்த மாதிரி பாடம் எடுத்திருக்காரு, நம்ம காப்பாற்றக்கூடாது, பெண்களை அப்புறம் தொட வேண்டியது இருக்கும், அது தப்பு, பாவம். உடனே இன்னொரு சிஷ்யர் என்ன பண்ணாரு, போய் ஜம்ப் பண்ணி குதிச்சு அவங்கள காப்பாத்தி கொண்டு தூக்கிட்டு அவங்க வயிற்றுல அவங்க குடிச்ச தண்ணியெல்லாம் எடுத்து அவங்கள காப்பாத்திடுறாரு. அப்புறம் குரு கிட்ட இன்னொரு சிஷ்யர் இருந்தாருல, அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு, குருவே நீங்க காலையில என்ன பாடம் எடுத்தீங்க, நம்ம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும், இந்த பெண்கள் பக்கத்துல போக கூடாது, பெண்களை டச் பண்ணிடக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்ணா தெரியுமா, இன்னைக்கு ஒரு பெண் கிணத்துல விழுந்துட்டாங்க தவறி, அவங்கள தொட்டு தூக்குனது மட்டும் இல்லாம வயிற்று அமுக்கி அவங்க வயிற்றுல இந்த தண்ணியை எடுத்தான். இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்கான், இவன் என்னன்னு கேளுங்க. குரு பாக்குறாரு, சொல்றாரு, அவன் காலையில தொட்டு தூக்கினான், ஆபத்துக்காக தூக்கினான், உதவி பண்றதுக்காக. அவன் இறக்கி விட்டான் உடனே அடுத்த நிமிஷமே. நீ இப்ப வரைக்கும் தூக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணை நீ இன்னும் இறக்கி விடல. அந்த மாதிரி சுமைகள் நம்ம மனசை அழுத்திட்டு இருக்கு, சுமைகள். அடுத்தது ஹிப்போக்ரசி. அடுத்த ஹெச் ஹிடோனிஷம். ஹிடோனிஷம் அப்படிங்கிறது மெடிக்கல் வார்த்தை. ஹிடோனிஷம் அப்படின்னா சதா அந்த போக விலாசத்திலேயே இருப்பாங்க, சிற்றின்பத்திலேயே மூழ்கி இருப்பாங்க. அவங்கள இந்த பூல்புலை, அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல அலைகழிக்கும். அடுத்தது ஐ அப்படின்னா இல்னஸ் கூட ஒரு ட்ரிகர் தான். அதனால தன்னை தானே சதா ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பெல்லாம் உடம்பு சரியில்லாம ஆகுதோ அப்பெல்லாம் அந்த விகாரத்தின ட்ரிகர் ஆகும். நோய்வாய்ப்படும் போதெல்லாம் அந்த விகாரம் வரும், அதனுடைய நினைவுகள் வரும். ஏன்னா சரீரத்தினுடைய சக்தி குறையும் பொழுது மனசினுடைய சக்தியும் அங்க குறையுது. அடுத்தது இன்டர்நெட். இந்த கைக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், எதை கிளிக் பண்ணணும் எதை கிளிக் பண்ணக்கூடாது இன்டர்நெட்ல. அந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது அந்தர்ஜால், உள்ளுக்குள்ள ஒரு வலை, இன்டர்நெட். அந்த நெட்டுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. யோகா, சேவா, ஞானம், இதுக்கு 3க்கு தான் யூஸ் ஆகணும் அந்த இன்டர்நெட். உள் வலை இல்லைன்னா அந்த நரகம் அப்படிங்கிற ஒரு
சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய் சட்டிக்குள்ள கொண்டு விட்டுறோம். நம்மள எண்ணெய் கடாயில சூடா கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் கடாயில நம்மளை போட்டு பொரிச்சது மாதிரி பண்ணிடும். அடுத்தது இன்டிமெசி. நம்ம ஒன்று பார்த்தோம் ஃபெமிலியாரிட்டி அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த இன்டிமெசி, அதாவது நெருக்கம், ஒருத்தர் கூட அதிகமான நெருக்கத்தில் வர்றது, உடல் ரீதியான மன ரீதியாக, அதுல இருந்தெல்லாம் விடுபடணும். அடுத்தது ஜே, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டினுடைய ஜேல 3 பாயிண்ட் இருக்கு. ஜித்து, ஜூட்டு, ஜபர்தஸ்தி. 3 ஜித்து, ஜூட்டு, ஜபர்தஸ்தி. அடம் பிடிக்கிறது, பொய், வலுக்கட்டாயம். இது வந்து யாராவது சொல்றாங்க ஜித் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது யாராவது சொல்றாங்க நீ வந்து இந்த பாதையில தவறான பாதையில போயிட்டு இருக்க, கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னா வருவது வரட்டும் போனா போட்டோம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறது. நானே மந்திரி ராஜதந்திரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது. யாராவது சொல்றாங்க நீ எந்த பாதையில போயிட்டு இருக்கோ அது வந்து விகாரத்தினுடைய பாதை தம்பி, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இந்த மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சொன்னா, நான் சத்தியமானவன், நான் உண்மையானவன் ப்ரூவ் பண்ண நினைக்கிறோம் இல்லையா? அதாவது நான் வந்து அதை மாத்திக்க மாட்டேன், என்ன நான் மாத்திக்க மாட்டேன் அப்படிங்கறதுல பிடிவாதமா இருக்கிறது. எல்லா வாதத்துக்கும் மருந்து உண்டு, ஆனா பிடிவாதத்துக்கு மருந்தே இல்லை. அடுத்தது பொய்யிலிருந்து விடுபடுறது, முக்தி. எந்த அளவுக்கு நீங்க இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்குள்ள எந்த அளவு நீங்க அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்குள்ள நீங்க போயிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால பொய் பேச வேண்டியது வரும். அது ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அதுக்கு நம்ம பேர் கொடுப்போம், அது யுக்தி யுக்த் அப்படின்னு. இது பொய் சொல்லிட்டு பேசுறது பொய், ஆனா சொல்லிக்கிறது யுக்தி யுக்துன்னு. அடுத்து ஜபர்தஸ்தி, வலுக்கட்டாயம். ஒருவேளை ஆசைகள் நமக்கு நிறைவேறல அப்படின்னா மற்றவங்கள ஒரு வலுக்கட்டாயமா ஆசைக்கு எண்ணங்க வைக்கிறது. அடுத்தது கேக்குள்ள 3 இருக்கு. காமோத் உத்தேஜனா, காமுக் விசார், காமுக் திருஷ்டி. இந்த 3 உங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது அப்படின்னா உங்களை நீங்களே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த மாதிரியான பார்வை, காமுக பார்வையை வந்து எப்படி தூய்மையாக மாற்றுவது, அதை பத்தி சிந்தனை பண்ணுங்க. அதுக்காக பயிற்சி பண்ணணும், அதற்காக ஏகாந்தத்துல போகணும், அதுக்காக உட்கார்ந்து சிந்தனை செய்யணும். அழணும் பாபா முன்னாடி, ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியம்மா தாய்க்கு முன்னாடி சிலைக்கு முன்னாடி போய் அழுறாரு, ஏன் நீங்க இது வரைக்கும் எனக்கு தரிசனம் கொடுக்கல, ஏன் எனக்கு தரிசனம் கொடுக்கல காளியாத்தா, நான் என்ன பண்றது, எல்லாமே பண்ணியாச்சு ஆனாலும் நடக்கலையே. கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுதவருக்கு. அந்த மாதிரி நமக்கு கண்ணீர் வரணும். மகாத்மா காந்திஜி சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் பக்கெட்டா அழுறாங்க தன்னுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்களுக்காக. யாராவது கடவுளுக்காக அழுதீங்களா? கடவுள் முன்னாடி அழுறீங்களா? பாபா கிட்ட சொல்லுங்க, பிரபு கிட்ட, பிரபு நான் எல்லாமே பண்ணிட்டேன், எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், அதுக்கு பிறகும் இந்த மாதிரியான நிலை இருக்குது, நான் என்ன பண்றது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எல்லார்ட்டையும் கேட்டாச்சு, யார்கிட்டெல்லாம் கேட்கணுமோ அவங்ககிட்ட எல்லாம் கேட்டேன், திருப்தி கிடைக்கல. திருப்தி கிடைக்கவும் செய்யாது, பதில் கிடைக்காது. ஏன்னா பதில் நமக்கு உள்ளே தான் இருக்குது, வெளியில இருந்து பதில் கிடைக்காது. பதில் எங்க இருந்து வரும்? மேல இருந்து வரும், நமக்கு உள்ளுக்குள்ள அவருடைய டச்சிங் மூலமாக. காமுக் விசார், காமுக் திருஷ்டி, காமத்தினுடைய சிந்தனைகள், காமத்தினுடைய பார்வை. முதல்ல ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க, ஆமா என்கிட்ட இருக்கு, ஆமா நான் கிட்டவன் தான். அப்பதான் முக்தியினுடைய மார்க்கம் திறக்கும். அடுத்தது லோன்லினஸ். எப்ப வந்து லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, நான் தனியா இருக்கிறேன், யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அது கூட ஒரு ட்ரிகர், காம விகாரத்துக்கான ஒரு ட்ரிகரா மாறும். அதனால ஒரு பொழுதும் சூழல் ரீதியா தனியா இருக்காதுங்க. எப்போ இந்த மாதிரி யாருக்கு இருக்கவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் தனியா இருக்காதுங்க. எப்பவுமே புருஷார்த்தி ஆத்மாக்கள் கூடவே நீங்க இருந்துட்டே இருங்க. கோட்டைக்கு உள்ள இருங்க. கோட்டையை தாண்டி வெளியே வந்துட்டீங்க அவ்வளவுதான், பாவம் வந்து பிடிச்சுக்கும். அதாவது அந்த பிராமணர்களுடைய சங்கத்துல இருக்கணும். அவங்க பிராமணர்களுடைய சங்கம் குழு தான் நமக்கு ஒரு கோட்டையா இருக்குது. மதுபன் வந்து ஒரு கோட்டையா இருக்குது, சென்டர் ஒரு கோட்டையா இருக்குது, பிராமணர்களுடைய சங்கம் ஒரு கோட்டையா இருக்குது, குமாரர்களுடைய சங்கம் ஒரு கோட்டையா இருக்குது, யஜ்யம் வந்து கோட்டையா இருக்குது. குமாரர்கள் கூட இருக்கணும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லாருமே போய் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. எனக்கு யாருமே இல்லை, ஒரு பிரதரை பார்த்தேன், அவர் ராத்திரி பகல் சேவை பண்ணிட்டே இருந்தார். நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு. அவருக்கு கொடுத்திருந்த சேவாதாரி எங்கேயோ போயிட்டாரு, வெளியே லீவ் எடுத்துட்டு. அவருக்கு என்ன சங்கல்பம் வருது, ஒருவேளை நான் மேரேஜ் பண்ணியிருந்தா இன்னைக்கு என்னுடைய குழந்தை இருந்திருக்கும், அவங்க என்ன பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன நான் வேற யாரையும் தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இவர் எந்த ஆத்மா அப்படின்னா ராத்திரி பகலா பாபா சேவைன்னு இருந்தவர். ஆனா அவருக்கு ஞான யோகத்துக்கு டைமே இல்லை. நம்மளுடைய ஸ்திதி அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நமக்கு இப்படி தோணக்கூடாது, நமக்கு ஒருத்தர் வேணும், பர்சனலா வேணும் அப்படின்னு தோணிடக்கூடாது. நமக்கு யாருமே பர்சனலா தேவையில்லை. தேகதாரிகள் கிட்ட நமக்கு எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல் வாங்கலே கிடையாது. நம்ம யாருக்கும் சொந்தக்காரன் பந்தக்காரன் யாரும் இல்ல.
யாருக்கு அம்மாவும் இல்லை, யாருக்கு அப்பாவும் இல்லை, யாருக்கு அண்ணனும் இல்லை, யாருக்கு தங்கச்சியும் இல்லை, யாருக்கு தம்பியும் இல்லை, யாருக்கு மாமா மாமி யாருக்குமே நான் யாருமே இல்லை. யாருக்கும் சகோதரன் இல்லை, யாருக்கும் சகோதரி இல்லை, யாருக்கும் அப்பா இல்லை, யாருக்கும் நான் தாத்தாவும் இல்லை, யாருக்கும் நான் பாட்டியும் இல்லை. ஒரே ஒரு பரமாத்மாவனுடைய குழந்தை நான், அவ்வளவுதான். அவர் ஒருத்தர் தான் நமக்கு ஆதாரமானவர். அடுத்த எல் லூஸ் டாக்ஸ். ராயல்டி அங்க இல்லாம போயிடுச்சு, அதனால லூஸ் டாக்ஸ் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது வெட்டி பேச்சு. அடுத்தது லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சேவா. சேவையில இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அங்க விகாரங்கள் ஆக்கிரமம் செய்யும், ஆக்கிரமன் சுற்றி வளைக்கும். அடுத்தது எம்ல வந்து 6 பாயிண்ட். மூவிஸ், மொபைல், மெடிடேஷன் ஃப்ரீ நிலை, மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட் ட்ராமா, மேரேஜ், அடுத்தது மாஸ்டர்பேஷன். ஒண்ணுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கும். இந்த உலகத்தினுடைய ஆகர்ஷணம் இதுதான். மற்ற எல்லாம் தெரியும், ஆனா இது தெரியாது. பீடி, சிகரெட்டு, கஞ்சா எல்லாமே தெரியும். ஆனா உலகத்தில் உள்ள எல்லா பிரம்மாச்சாரிகள் யார் பிரம்மச்சரியத்தை தாரணை பண்ணாங்களோ அவங்கள தேடணும், அவங்கள பாருங்க, அவங்கள சந்திங்க. எதுக்காக? இந்த ஒரு பழக்கத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்காக. விதி என்ன? ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க. ஆமா ஆமா மாறணும். விதி என்ன? அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க. யார் இதுல இருந்து விடுபட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க. விதி என்ன? அவங்கள்ட்ட கேளுங்க. யார் இந்த பிந்துவ, இந்த சக்திய தன்னுடைய உடல்லையே வச்சிருக்காங்க, வெளியே விடாம வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருட்டிலேயே, இல்லைன்னா ஆத்மா தூக்கத்திலேயே தன்னுடைய சக்தியை நஷ்டம் அடையுது, இழக்குது. தனிமையில ஆத்ம கிளானியிலேயே, அந்த குற்ற உணர்விலேயே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது, யார்கிட்டையும் வெளிப்படுத்தவும் முடியாது. ஏன்னா இது சூட்சுமமான விஷயம். மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அடுத்தது என் நஷா. எப்படி மற்ற நஷா எல்லாம் இருக்க போதை இருக்குதோ அதே போல காமத்தினுடைய போதையும் இருக்குது. அதுக்கும் ஒரு போதை இருக்கு. நோ ஹாப்பி, நோ லவ், நோ பீஸ். எதை நம்ம அன்பு அப்படின்னு சொல்றோமோ அது மேலோட்டமா சொல்றோம் அன்புன்னு, ஆனா அது அன்பே அல்ல. ஏன்னா உள்ளுக்குள்ள காமம், உள்ளுக்குள்ள காமம் தான் தெரியுது. அடுத்தது பி, பிக்சர், போஸ்டர். இது கூட ட்ரிகர் தான். ஏதாவது ஒரு போட்டோ, ஏதாவது ஒரு பிக்சர், ஏதோ ஒரு இல்லைன்னா சிலையை பாக்குறீங்க, மூர்த்தியை பாக்குறீங்க, அதை பார்த்தோன்னே உங்களுடைய விகாரத்தின் நினைவுகள் மேலெழும்பி வருது புத்தியில. அதனால எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுங்கிறத ட்ரெயின் பண்ணணும். ஒரு சன்னியாசி சொன்னாரு, ஹே பாபாஜி, வாஸ்னா நஹே நஹோ தாவு தோடா தியாக அந்தாராமி உஸ்ஸே தோ அந்தாகி அச்சாஹூ. அதாவது விகாரங்கள், என்னுடைய கண்கள் விகாரத்தை பார்க்குது. நான் சூர்தாஸ்ன்னு நினைக்கிறேன், சூர்தாஸ் அப்படிதானே சொல்லுவாரு. இந்த கண்கள் மனிதனுடைய உடல் மேல கவர்ச்சிக்கப்படுது, பரமாத்மாவே. அப்போ நான் குருடாவே இருந்துட்டு போறேன், அதுவே நல்லது. என்னை மறுபடியும் மீண்டும் பழையது போல குருடாவே மாத்திருங்க. ஏன்னா அவர் குருடாவே இருப்பாரு, அவருக்கு கண்ணு கிடைக்கும். கண்ணு கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் மேல அவருக்கு அட்ராக்ஷன் ஆகுது. அப்போ சொல்றாரு, எனக்கு கண் இல்லாம இருந்தாவே நல்லா இருக்கும், கண்ணை எடுத்துருங்க, மறுபடியும் பழையது மாதிரி ஆயிடுறேன். உங்களை மட்டும் எனக்கு பார்த்தா போதும், இந்த மனிதர்களை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு. அடுத்தது ஃபாஸ்ட் போகுனுடைய கடந்த கால அந்த விகாரத்தினுடைய நினைவுகள், கடந்த கால சிற்றின்பத்தின் நினைவுகள். அதாவது ஒருவேளை அவங்க விகாரத்துல போயிட்டு இருந்தாங்க, மேரேஜ் ஆனவங்களா இருக்கலாம், அதுக்கு ஒரு பிரம்மகுமார் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும், ரொம்ப கஷ்டம் பவித்திரத்தா இருக்கிறதுக்காக. அதாவது ஒருத்தர் விகாரத்திலே போகல, அவங்களால ஈஸியா அதை கிராஸ் பண்ணி வர முடியும். ஆனா விகாரத்துல போயிட்டு மறுபடியும் பிரம்மகுமார் ஆகிறாங்க இல்லையா, அவங்க அதை தாண்டி வர்றது ரொம்ப முயற்சி பண்ணும், ரொம்ப கஷ்டம். அடுத்தது பிளேயிங் டுகெதர், கூடவே சேர்ந்தே விளையாடுறது. அப்போ பிரம்மச்சரியம் அங்க கண்டிக்கப்படும். அதாவது அந்த விளையாட்டு எப்படி இருக்கலாம், வாட்ஸ்அப்ல கூட இருக்கலாம். வாட்ஸ்அப் மூலமா அங்க இருந்த ஒருத்தவங்க அங்க அனுப்புறாங்க மெசேஜ், அங்க இருந்து இங்க வருது, கோச்சிக்கிறாங்க, அவங்க கோச்சிக்கிறாங்க, இவங்க கோச்சிக்கிறாங்க. இது கூட ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டுகள்ல இருந்தா நீங்க விடுபடணும், முக்தி அடையணும். இந்த முட்டாள் காரியத்தை செய்யறதுக்காக நம்ம வரலங்க. இதை செய்யணும்னா வெளி உலகத்துல இருந்திருக்கலாமே, அங்கேயே ஜாலியா பண்ணிட்டு இருக்கலாமே, எதுக்கு இங்க வரணும், இங்க எதுக்கு செய்யணும்? கடுமையான சப்தத்தின் மூலமாக தனக்கு தானே தண்டனை கொடுக்கணும். லேசா எடுத்துக்காதுங்க இத. அது ஒரு ஆத்மா, நான் எங்க பிரபாவத்துல எனக்கு ஒரு பிரபாவமும் இல்லை அப்படின்னு எடுத்துக்காதுங்க. எவ்வளவு நீங்க லேசா எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு தான் முயற்சியும் லேசா தான் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் எந்த அளவு கடுமையாக ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுதான் அது காயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆழ் மனசு நினைக்கும், நான் நிர்விகாரி ஆகணும்,
கடுமையான வார்த்தைகளை வைத்து உங்களுக்கு நீங்களே பேசணும். திட்டுங்க நல்லா. பஜகோவிந்தம் 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 மூடுமதே, ஹே மூடமதே, ஏ முட்டாள் மனமே, ஏ காமத்தின் நிறைந்த மனமே, ஏ பாவி மனமே, ஏ விகாரி மனமே, வெளியில் வா, ராமர் அழைக்கிறார். அதீந்திரிய சுகம் நின்று கொண்டிருக்கின்றது நம் முன்னால். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? ஒரு அவ்யக்த முரளியில பாபா சொல்றாரு, குமாரர்களுடைய சந்திக்கிறாரு. அப்போ பாபா குமாரர்களுக்கு கடைசி எச்சரிக்கை கொடுக்கிறார். பாபா குமாரர்களுக்கு இறுதி எச்சரிக்கை செய்கிறார். காமத் என்ற அந்த விஷத்தின் பிசினஸை நிறுத்திருங்க. காமம் என்ற அந்த விகாரத்தினுடைய பிசினஸை நிறுத்துங்க, அந்த தொழிலை நிறுத்துங்க. ஆர் ரெஸ்ட்லெஸ்னஸ், அதாவது அசாந்தி. காமம் என்ற அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்குள்ள நம்ம பூந்துட்டோம் அப்படின்னாவே அங்க அசாந்தி தான் இருக்கும். இந்த அசாந்தியான மனசுல எனக்குள்ள அசாந்தியா இருக்கு, அது எதனாலன்னு புரியாது. ஏன் அப்படின்னா அந்த விகாரம் அது டான்ஸ் ஆடுது உள்ள. அடுத்தது ரிலேஷன்ஷிப், தன்னுடைய அனைத்து சம்பந்தங்கள் நீங்க விலகிட்டே போங்க, டிட்டாச் ஆயிட்டே வாங்க, நிர்விகாரியாக நீங்க மாறிட்டே போங்க, உங்களை நீங்களே மாத்திட்டே போங்க. ரெண்டு பேருடைய நடுவுல இருந்து எப்போ ஞானங்கிற அந்த கோடாரி இல்லாம போயிருதோ அப்போ காமங்கிற கோடாரி தான் அங்க வந்து நிற்கும். சேவையினுடைய சம்பந்தமா இருக்குது அப்படின்னா அப்போ ஞானத்தினுடைய சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கணும், ஞானத்தை பத்தி மட்டும் பேசணும், யோகத்துக்கானதா இருக்கணும், சேவைக்கானதா இருக்கணும், போதும். இல்லனா தீ பத்திக்கும். அடுத்தது ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். பாபா 2 நாளைக்கு முன்னாடி முரளியில சொன்னாரு, நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க நாசம் தான் ஆகும். இத்தனை டைமண்ட் ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறோம், இத்தனை ஜன்னல் இருக்கு, இத்தனை கதவு இருக்கு. நான் நினைக்கிறேன் வெளியில புயல் மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லா கதவையும் ஜன்னலையும் பூட்டியாச்சு. ஆனா நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு கதவை மட்டும் நான் திறந்து வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? புயல் உள்ள வருமா வராதா? உள்ளே வரும். ஒரு ஜன்னலாவது திறந்திருந்தது அப்படின்னா, ஒரு கதவாவது திறந்திருந்தது அப்படின்னா அந்த தூசி, புகை, கல்லு, மண் எல்லாம் உள்ள வந்துடும். அந்த விகாரங்களுடைய சூறாவளி இந்த உலகம் ஃபுல்லா இருக்குது. அப்ப அந்த சுனாமி நமக்குள்ள பிரவேசம் ஆகிவிடும். அதனால க்ளோஸ் ஆல் த டோர்ஸ் அண்ட் ஆல் த விண்டோஸ். யோகி அப்படின்னா கண்ட்ரோலா இருக்கக்கூடிய கட்டுப்பாடுடையவங்க. யோகி அப்படின்னா இந்திரியங்களை வென்றவர்களாக இருக்கணும். அதை இந்திரஜித். அடுத்து எஸ்னா சோசியல் மீடியா. சோசியல் மீடியா தான் மிகப்பெரிய வலை. எவ்வளவு வாட்ஸ்அப், எத்தனை குரூப், எத்தனை விஷயங்கள் அங்க காத்துட்டு இருக்கு நம்மளை வலையில இழுக்கிறதுக்காக. டெய்லி குட் மார்னிங், குட் நைட், தாட்ஸ் ஃபார் த டே. எதுக்கு அனுப்புறீங்க தாட்ஸ் ஃபார் த டே? ஹாப்பி அமிர்த வேளா, ஹாப்பி நைட்டு, எதுக்கு அனுப்பணுங்கிறேன்? நான் கிளாஸே கேட்கல, ஆனா மற்றவங்களை அனுப்பிட்டு இருக்கேன். வெரி பவர்ஃபுல் கிளாஸ், கேளுங்க ப்ளீஸ். சூப்பர் கிளாஸ், ஃபார்வர்டு. வீட்டுக்கு வீடு, சென்டருக்கு சென்டர், மதுபனுக்கு மதுபன், அப்புறம் மொபைல் டு மொபைல் சுத்திட்டே இருக்குது அந்த கிளாஸ். கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு வர்றவங்க எல்லாம் சூப்பர், அப்புறம் ஃபார்வர்டு, சூப்பர், அப்புறம் இமெயில். உங்க நன்மை நடக்கட்டும், அவருக்காவது நன்மை நடக்கட்டும் நினைச்சு இவங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. அவரு என்ன நினைக்கிறாரு? இன்னொருத்தருக்கு நடக்கட்டும், இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. எது வரைக்கும் நீங்க கேட்கலையோ அது வரைக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணாதுங்க. சேவையினுடைய பேர்ல, வாட்ஸ்அப்பினுடைய பேர்ல, ஃபார்வர்டு பேர்ல அந்த ஒரு பஜார், ஒரு சந்தையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களே, இது பவித்திரத்தாவை நம்மளை கீழே விழ வைக்கிறது. அடுத்தது சீன், பார்ப்பது. சன்னியாசி ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, ஒரு பெண் வர்றாங்க எதிரில். அவங்கள ஒரு தடவை பாக்குறீங்க, சரி ஓகே, அது சுபாவம், நம்ம எதிரில் யார் வரான்னு பார்த்து ஆகணும். ஆனா அவங்களையே 2வது நான் திரும்பி பாக்குறேன் அப்படின்னா அப்ப அது ஆசை. 3வது தடவை திரும்பி பாக்குறேன் அப்படின்னா அங்க விகாரம். நான் யாரு? இதுல பார்க்கிறதா இருந்தா அந்த மின்னக்கூடிய நட்சத்திரம் ஆத்மாவை பாருங்க. இங்க போயிட்டு இருக்கிறது சாதாரண பிரம்மா குமாரி கிடையாது. யஜ்யத்தினுடைய வேள்வியில தன்னை தானே முக்கிய பொருளாக சமர்ப்பணம் செய்த ஆத்மா, சாதாரணமான ஆத்மா கிடையாது. அவங்களை அப்படி பார்க்கணும். கோவில்ல இவங்களுக்கு தான் பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இவங்க தேவி, பூஜைக்குரிய தேவி. உங்க சுபாவம் எப்படி இருந்தாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் யாரா இருந்தாலும் சரி, ஆனா இதை மட்டும் மறந்துடக்கூடாது. இவங்களை சுயம் பரமாத்மா இறைவன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் வரும் பாரத நாட்டின் பெண்கள் வெள்ளை நிற ஆடை உடுத்துவார்கள், பரமாத்மாவின் செய்தியை நாடு முழுவதும் பரப்புவார்கள். அவர் சொன்ன அந்த பிரம்மா குமாரிகள் இவர்கள் தான். இந்த பிரம்மா குமாரிகள் தான் அவர் கூறிய பெண்.
என்னுடைய பார்வை அவங்களுக்கு பிரதி அவங்க சார்பாக நான் எப்படி பார்க்குறேன் அவங்கள. அவங்க அர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, சமர்ப்பணம் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய இளமை பருவத்தை அர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெகதம்பா அவனுடைய சாட்சாத் சுரூபம் அவங்க. இந்த மாதிரியான பாவனையோட பார்க்கணும். ஒவ்வொருத்தருமே மம்மா அவனுடைய ரூபம், இந்த மாதிரியான பாவனையோட பார்க்கணும். அப்புறம் சைட் சீன், இதை பார்க்கணும், அங்க பார்க்கணும், அதை இங்க போகணும், இங்க போகணும். கண்ணுக்கு ஒரு நிலை கிடையாது, வஸ்துக்களை பார்க்க விரும்புது, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். ஊர் சுத்துறது சைட் சீன் பார்க்கறதுக்காக. இந்த கண் மூலமா நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாம் அழிய போகுது, இந்த கண்ணும் அழிய போகுது. இது பகவானுடைய மகா வாக்கியம். தன்னுடைய சைட் சீன் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கூட தன்னை தானே முக்தி செய்யணும், இல்லைன்னா நம்மள ஓட விடும். அடுத்து லாஸ்ட் 3 டிவி சீரியல் நல்லா இருக்கு, அந்த சீரியல் நல்லா இருக்கு, இது ஆன்மீக சீரியல். ஆனா அந்த ஆன்மீக சீரியல்ல நடிக்கக்கூடிய அந்த நடிகர்களுடைய ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய ஆன்மீக லெவல் என்ன? சுத்தமா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடுத்தது டச், தொட்டு பார்க்கிறது. எந்த கை ராக்கிய கட்டுதோ அந்த கையை பிடிக்கிறதுக்கான எண்ணம், அந்த காம விகாரத்தின் எண்ணம் வரக்கூடாது.